வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக ஒன்றிய இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நடத்தக்கூடியது அறிவுபூர்வமான கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் வெல்ஃபேர் கட்சி தலைவர் திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய KS அப்துல் ரஹ்மான் அவர்களே, வரவேற்பு ஆற்ற வந்திருக்கிற முகமது இஸ்மாயில் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே இந்த சட்டங்களினுடைய கொடூர பிரிவுகளை எல்லாம் பற்றி விளக்கமாக பேசுவதற்கிற வழக்கறிஞர் அங்கே கமலினே, வழக்கறிஞர் ASK ஷா அவர்களே, நிகழ்விலே ஆளுமைகள் எல்லாம் நான் வந்திருக்கிறேன். நான் போற்றி மதிக்கக்கூடிய அதே நான் முடிச்சிருக்கேன். இது முக்கியமான ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன். காரணம், 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ 1925ஆம் ஆண்டு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். 3 இயக்கங்கள் இந்தியாவில் தோன்றின. கான்பூரில் நடந்த சிங்காரவர தலைமையிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியது. அது தோன்றுகிற போதே கான்பூர் சதிவிலக்கில் போனது. கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், டாங்கே போன்றவர்கள் மீது போடப்பட்ட மீரட் வழக்கு, அதே ஒரு பகத்சிங் போட்டிருக்கிற வழக்குகள். அது மட்டுமல்ல, அதே ஆண்டில் தான் நாக்பூர் இயக்கம் தோன்றியது. எல்லோருக்குமே தெரியும். அது RSS இயக்கம். இந்து மகாசபைக்கு பின்னால் இந்தியாவில் தன்னுடைய திட்டத்தை தெளிவாக அறிவித்திருக்கிற இயக்கம். அது பஞ்ச் ஆஃப் தாட்ல கோல்வாக்கர் மிக திறமையாக சொல்லுவாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக உங்களுடைய சக்திகளை எல்லாம் வீரடிக்காதீர்கள், உங்களுடைய சக்திகளை சேகரித்து வையுங்கள். நமக்கு எதிரி இஸ்லாமியர்கள், நமக்கு எதிரி கிறிஸ்தவர்கள், நமக்கு எதிரி கம்யூனிஸ்டுகள். ஆகவே இவர்களை எதிர்ப்பதற்காக உங்களுடைய சக்திகளை சேர்த்து டூ நேஷன் தியரி. அப்படியே இந்தியா என்பது இந்துக்களின் நாடு. இங்கு இஸ்லாமியர்கள் இருக்கலாம், 2ஆம் தர குடிமகனாக இருக்கலாம் என்பதை தெளிவாக வரையறுத்தார் சொன்னார். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த திட்டத்தை RSS வைத்ததோ அதை ஆட்சி விடத்திற்கு வந்து அமல்படுத்த துவங்கியது. சும்மாவனா வரலாம், மிக திட்டமாக யார் எதிரி என்பதை நிர்ணயித்திருக்கிறான். நான் இன்றைக்கு சமூக வரலாற்றில் பார்க்கிறோம். நோஹ் ஹரேருடைய புத்தகம் இன்றைக்கு வந்து இப்போ அவர் 21st century படித்தார், 2வது படித்தார். சேப்பியன்ஸ் வரலாற்று மனிதர்கள் மிருக உலகத்திலிருந்து உழைப்பால் தான் கொண்டிருக்கிற கருவியால் இயற்கையோடு போராடி பொருள் உற்பத்தி படைத்தார். மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இஸ் தி பேசிஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி என்கிறார். பொருள் உற்பத்தி தான் மனித வாழ்வு, மனித சமூகத்துடைய அடிப்படை. அப்படி தோன்றிய மனிதன் இந்த பரிணாமத்தினுடைய காரணமாக இன்றைக்கு அன்றைக்கு வைத்திருந்த கல், அவன் வைத்திருந்த கரனுடாத கல் இன்றைக்கு கம்ப்யூட்டராக பயணித்து மார்க்ஸ் சொல்கிற போது சொல்றாங்க, இந்த கருவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தான் சமூகத்தை மாற்றி. இதான் நான் சொல்றது காரணம். தெளிவாக ஒரு இலக்கிய வைத்திருந்தாங்க. இந்திய சமூகம், இந்தியா என்பது ஒரு நாடாக இருந்தது என்று எல்லோருக்குமே தெரியும். இந்தியா இஸ் நாட் நேஷன் ஆகிறது. நிர்ணய சபையிலே பேசுகிற போது பாகிஸ்தான் தனியாக பிரிந்து போன பின்னால் கே முன்ஷி ஒரு பேரிஸ்டர் இது மெம்பர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்திய இஸ்லாமில் போன பின்னால் இந்து நாடு என்று சொன்னார். இந்து என்றால்தான் பேர் வைத்து சொன்னார். அதை அம்பேத்கரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு தான் கடுமையாக விமர்சித்தார். காந்தி சொன்னார், இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான நாடு இந்தியா. ஆகவே இது ஒரு இந்துக்களுக்கான நாடு அல்ல. எல்லாவற்றை காட்டிலும் அம்பேத்கருக்கு உரை என்பதுதான் மிக அற்புதமான உரை. India was never a nation. India is not a nation. India should become a nation. இந்தியா ஒரு தேசமாக மாற வேண்டும். காரணம், இந்தியாவாக ஒரு நாடாக இருந்தது. இங்கே சாதிகளும் மதங்களும் இனங்களும் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நாட்டை ஒரு நாடாக மாற்ற வேண்டும். ஆகவேதான் வீங்கிற இடத்துல இந்தியாவை போடாது,
இந்தியா என்பது எல்லோருக்கும் பொது, இங்க பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான பிரச்சனை. நாம் விரும்புறோம் சிட்டிசன்ஷிப் மாத்திட்டாங்க, சிட்டிசன்ஷிப் மாத்தியாச்சு நான் போராடும். யார் சிட்டிசன்? அப்ப சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு பேசுகிற போது நாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், அந்நிய நாடு நம் நாட்டை ஆக்கிரமித்து இங்கே வந்து அவர் ஆண்ட போது we are not citizens, we are all subjects. அந்நியன் ஆடுகிற போது எனக்கு இருக்கிற பேர் வந்து உனக்கு அடிமையா, என் நாட்டை நீ வந்து ஆளுகிறாய், we are ruled with them. அவன் ஆடுகிற போது கொண்டு வந்த இந்த சட்டத்தை வந்து அமித்ஷா 2020 வந்து பேசுறாங்க. போலீஸ் அண்ட் ரிசர்ச் கமிட்டி சொல்லக்கூடிய அந்த கமிட்டியில தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எனக்கு தமிழகத்துக்கு போனா பேசியிருக்காங்க. இது சட்ட கமிஷனுடைய பரிந்துரை அல்ல, உச்சநீதிமன்றத்துடைய அது கருத்து அல்ல. மாறாக ஒரு போலீஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ரிசர்ச் போலீஸ் ட்ரைனிங் சென்டர்ல ஒரு 7 பேர்த்த குழுவை போட்டு வாஜ்பாய் தலைமையில் அது இருந்தவர் வந்து ஜெட் பண்ண மகன் ஒருத்தர் தான் வந்து அட்வொகேட், மற்றவங்கலாம் ஒரு பிஜேபி ப்ரொஃபசர்ஸ் அகாடமிஷியன்ஸ் தான். அப்பதான் சொன்னாரு ஆங்கிலேய சட்டங்கள் நம்ம திராவிட சட்டங்களை மாற்றி இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தன்மைக்கு ஏற்ப மாற்ற வேண்டும் சொல்லி கமிட்டியை போட்டார். அந்த கமிட்டியே எதிர்த்து நான் போராடணும். காரணம் கமிட்டி ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, அது சிறுபான்மை மக்களுக்கு, பெண்களுக்கு என்று பகுதி பகுதியாக பிரித்து கொடுத்தேன். அப்பதான் ஒரு கமிட்டி கொடுத்தது, அப்படிதான் போட முடியும். அதுவே சட்டம் எல்லாவற்றை காட்டிலும் உலகமே கோவிட்-19 முடங்கி கிடந்த போது, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த போது அதை போட்டு யாருக்காவது உங்களுக்கு வந்து கருத்து வித்தியாசம் இருந்தால் 150 வார்த்தைகளுக்கு மிகாம சொன்னாங்க. நாங்க அப்பயே கூடணும், நாங்களா கூடணும், தமிழ்நாட்டில் கூடணும், பாம்பேல மிகுதேசா இருந்தாங்க, ரிபாபா ஜான் இப்போ டெல்லியில் எல்லாம் அப்பயே கூடி பேசினது நான் கொடுத்தேன். இது எங்க நோக்கி போகணும் தெரியுது. 2023 தெளிவாக சொன்னாங்க அமித்ஷா. காலனி ஆதிக்க தண்டனை சட்டங்களாக இருந்தது, அதை நீதியின் பார்ப்பட்டு நாங்கள் விரைந்து நிதிக்காக மாற்றி காலனி ஆதிக்க சட்டமா என்று சொன்னால் என்னுடைய பர்சனல் சொந்த கருத்து தான் தோழர்கள். இந்த 3 சட்டங்களுமே சொன்ன மாதிரி 1973 ஆண்டு குற்றவியல் சட்டம் என்பது 16 லா கமிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து விவாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பல சட்டங்கள் ஆங்கிலேயம் உண்டாக்கத்தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சட்டம் இப்பதான் வருவது பார்த்தேன், பிஎன்சி பில் பார்த்தேன். 5 பேர் ஃபேக்டரி கேட்டுக்கு கூடி நின்றால் அதுவே தண்டனைக்கு குற்றமான காலம் உண்டு. அன்லாஃபுல் அசம்பிளி வித் கோர்ட் ஆஃப் டயட்டிங் சொல்லுவாங்க. 147 பிரிவுகளை போட்டிருந்தா இதே பிஎன்சி பில் போராட்டத்திலே தான். இதற்கு அப்புறம் தான் நாடு முழுக்க போராடி இங்க சேட்டுடைய ஆக்ட் சொல்றது 1927 வந்துச்சு முதல் சட்டம். இப்போ மாத்தி வேண்டியதுன்னா அந்த 44 சட்டத்தை உறுப்புழைச்சு 4 சட்டம் ஆகிட்டான். அதெல்லாம் நோக்கப்படுறது ஓப்பன் காம்பன்சேஷன் ஆக்ட், இந்தியர்கள் போராடி பெற்ற சட்டம் வரலாம். இது 3மே வந்து பிரிட்டிஷ்கார் கொண்டு வந்ததுதான். நான் என்ன இந்த விஷயத்துல சொல்ல வைக்கிறேன்னா, இந்த 3 சட்டங்களுமே காலனி ஆதிக்கத்தினுடைய ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் சரிதான். எந்த சட்டமாக இருந்தாலும் ஆளுகிற வர்க்கத்திற்கு தான் இருக்குமே தவிர மாநிலம் இருக்கவே முடியாது. எத்தனை சட்டம் ஆகி போச்சு. எஸ்சிஎஸ்சி ஆக்ட் இருக்குது. எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல வந்து பிரிசம்ப்ஷன் அப்படிங்கிறது, பிரிசம்ப்ஷன் தான். பாதிக்கப்பட்டவன் ஒரு தலித், ஒரு ஆதிவாசி, அக்யூஸ்டா இருக்கிறவன் நான் தலித், நான் ஷெட்யூல்ட் காஸ்ட். நிலம் அல்லது எந்த ஒரு கும்பல் இருந்தாலும் சரி, ஒரு கும்பலாக சென்று இந்த காமன் ஆப்ஜெக்ட் அண்ட் காமன் இன்டென்ஷன் கமிட்டிங் அஃபென்ஸ் பண்ணலாம். கும்பலாக செயல்படும் 2 பேரோ 2க்கு மேற்பட்டவர் போனாங்க காமன் இன்டென்ஷன் 32 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். 5 பேரோ 5க்கு மேற்பட்டவர் அன்லாஃபுல் அசம்பிளி வித் காமன் ஆப்ஜெக்ட் இருந்தால் நிலமனது எந்த பிரச்சனை வந்து ஆங்கிலத்திலா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், கும்பிடுகிற உரிமையா இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. 2வது போட்டி. 3வது
the knowledge. இப்போ அமெண்ட்மெண்ட் நாலேஜ் இருந்தா போதும். அந்த ஆதிக்கவாதிக்கு அக்யூஸ்டுக்கு நாலேஜ் இருந்தா போதும். ஒரு தலித் ஆதிவாசி சொல்லி presumption can be drawn. இவன் குற்றம் செய்ததாக நீதிமன்றம் கருதப்பட வேண்டும். The court shall draw presumption against accused. நம்ம சிஸ்டம் வந்து adversarial system, Anglo-Saxon law. இவ்வளவு பெரிய கொடூரமான குற்றம் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையில் திட்டமிட்டு ஒரு பிளான் டிசைன்டு மர்டர் டிசைன் திட்டமிட்டு அவன் வீட்டுக்கிட்டே அடிக்கிறான். அது ஆதித்யராஜ் அது பின்னால ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறான். நீ 4 பேரை பிடிக்கிறது திருவள்ளத்துல ஒண்ணு கிடையாது. அதற்கு பின்னால டிசைன் கொடுத்து யாரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதாவது கான்ஸ்பிரசின்னு வச்சாங்க. கான்ஸ்பிரசி வந்து எப்ப வருதுன்னா இந்தியன் பீனல் கோட்ல 1860ஆம் ஆண்டு மெக்காலே கொண்டு வந்த அந்த சட்டத்துல வந்து 120B கிடையாது, 124A கிடையாது. இந்த சட்டம் 1868 ஆண்டு தான் இந்தியன் பீனல் கோட் வருது. 1872ஆம் ஆண்டு சாட்சி சட்டம் வருகிறது. பழைய ஓல்டு சிஆர்பிசி 1898 அதுலாம் ஒண்ணு கொண்டாடுங்க. எப்ப கொண்டாடுறாங்கன்னா இந்தியாவிலே போராட்டம் வெடிக்க துவங்கிறது. ஒரு பக்கத்துல பகத்சிங் போன்றவர்கள் போராடுகிறார்கள். கான்கட்டமாக காதல் பார்ட்டி நம்முடைய கேரளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மக்கள் போராட துவங்கிற போதுதான் இந்த போராட்டத்துக்கு எதிராக 124A சொல்றது செடிஷன் அப்ப ட்ரீசன் ராஜதுரோகம் என்பது ட்ரீசன் ஒரு நேஷன் ஆச்சுன்னா செடிஷன் ஆச்சு. அந்த ஒரு பிரிவையும் கான்ஸ்பிரசி சேர்க்கலாம். 120A and B 2 or more persons agree to an illegal act by illegal act which is not legal but illegal means and வாக்கிங் போடுறோம். வவுனியா காட்டுக்குள்ள கொண்டு பிரபாகரனும் பொட்டமனும் சேர்ந்து செய்தவர்களுக்காக நன்னனை ஏன் கடிச்சான், இது பேதவான் ஏன் கடிச்சான், சாந்தன் மொழி ஏன் கடிச்சான், அவங்களோட கமிட்மெண்ட் இல்லையா? அவங்க தானும் சிவராசன் தான் போய் நினைத்து வந்து சேர நிறைவேற்றுகிறவர். ஆனா வவுனியா காட்டுல பட்டிருக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி இட் இஸ் an object. That object is taken by 1% of that person with a theory of agency. ரயில் போறோம், அது இன்ஜின் மட்டும் சென்னைக்கு போகும், ஈரோடு ஏற்காடுல இருந்து போகும். சென்னைக்கு போய் சேர வரைக்கும் இன்ஜின் போகும். அதுல கம்பார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது ஏறுவான், பின்னாடி இருக்குவான். The tail ender need not to the person who is boarding in the first compartment. ஏறுவான் இறங்குவான், அவனுக்கு யாரும் தெரியாது. ஆனா ஆப்ஜெக்ட் பாருங்க, காமன் ஆப்ஜெக்ட் அது மட்டும் போய் சென்னையில போய் சேரும். அதான் கான்ஸ்பிரசி. ஆனாதான் நல்லி தண்டிக்கப்பட்டார். நல்லிக்கு எந்த நோய் இருக்குது? பேட்டரி வாங்கி கொடுத்தேன், பேட்டரி தான் வந்து அப்படி சொல்றதுதான் தப்பு. அது சொல்லாம அவசியமே வேற. பேட்டரி வாங்கி கொடுத்தா போல் you have to prove the case. அப்ப 124 என்பது வந்து சாதாரணமா வந்து மற்ற எப்படி 302 கேஸுக்கு வந்து சப்ஸ்டான்டிவ் சார்ஜ் உண்டோ, சப்ஸ்டான்டிவ் பனிஷ்மெண்ட் உண்டோ, அது மாதிரி கான்ஸ்பிரசி சார்ஜுக்கு வந்து போட்டாலே போதும். அது வந்து டைரக்ட் ப்ரூஃபே தேவையில்லை. There need not be a direct proof for that. அதுக்கு என்ன தேவை வந்து இந்த அதாவது inadmissible evidence can become admissible evidence சொல்றாங்க. நிரூபிக்கப்படாத தேவையில்லாத ஒன்று கூட நிரூபிக்கப்படலாம். அப்படிதான் வந்து ஏன் சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து அவங்க ஆணைகள் வந்தோம். நம்ம அந்நிய நாடு நாம தான் சப்ஜெக்ட்ஸ் ஆக இருந்த போது நம்ம மீது கொண்டு வந்திருக்கிற இந்த பூமி சட்டத்தையுமே நீங்க ஆய்வு பார்க்கணும்னு சொன்னால் அவைகள் காலனி ஆட்சியை கொண்டு வந்திருந்தாலும் கூட அது செக்யூலர் ஆக்சஸ். எப்படி முகலாயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, ஆட்சி செய்தார்கள். சொல்ல போனா சட்டத்துல பாதி விஷயம் இன்னைக்கு அவங்க சொல்றதுதான். நசீர்னா அதான், இதுல அதான், இன்னைக்கு அதான், இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் முகலாயர்களாகட்டும் அல்லது குண்டாபர ராஜராஜ சோழர் இருந்தாரு, அவரை பத்தி நம்ம கான்ட்ரோவர்சி பேசுறோம். ராஜராஜன் இருக்கலாம், அந்த பக்கம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் யாருமே இந்தியாவுடைய கிராமப்புறத்தினுடைய அந்த விதிக்கு கை வைக்க முடியும். அது 2000 ஆண்டு காலமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற வர்ணாசிரம் மனு நீதி, மனு அநீதி, அதுதான் சட்டமாக இருந்திருக்கிறது. ஒரு கோடிஃபைடு லாங்கிறது இந்தியாவில் என்ன, எவன் இந்த தேசத்துல வந்து உழைக்காம உட்கார்ந்து கொண்டு மேல உட்கார்ந்து கொண்டு சுரண்டி கொடுக்கிறானோ அவன் உயர்ந்தவன், அவன் தலையில பிறந்தவன். மற்றவனும் கீழே இருந்தா அவனுக்கு கீழே அடுத்திருக்கிற சூத்திரன், அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அவர்கள் இவர்களுக்கு சட்டம் வச்சான். அம்பேத்கர் ஒரு அற்புதமான நூல்ல சொல்றாரு, அடிப்படை உரிமைகள் யாருக்கு இருந்து தெரியுமா? பார்ப்பனர்களுக்கும் பசுக்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சான்.
fundamental rights of the Constitution, the third part of the Constitution, that are enforceable in the court of law. Directive principles are fundamental rights of the Constitution. The third part வரக்கூடியது 14 இருந்து 32 வரைக்கும் இப்படி இதெல்லாம் வந்து you can go to the court and enforce that. ஹாதியா தன் விருப்பப்பட்டவனை திரும்ப செய்து கொண்டார். உடனே வந்து அவங்க அப்பா அசோகன் இந்த என் பொண்ணை வந்து பிடிச்சி மிரட்டினாங்க, பிடிச்சாங்க, வேண்டும் என்று பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுச்சு இவங்க மேல யுஏபிஏ போட சொன்னாங்க. கேஸ்ல இருந்து யுஏபிஏ போட சொன்னாங்க. ஆனா பின்னால விசாரணை தான் தெரியும் ஹாதியாவே வந்து நின்று சொன்னாங்க. எனக்கு பிடித்தமானவரை நான் திரும்ப சொல்றேன், நான் தான் வந்து பதமாற்றம் நானே விரும்பி ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் தான் விட்டாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் போய் நீங்க ரைட் டு சூஸ் யுவர் பார்ட்னர் பாருங்க. இட்ஸ் a concept of right of the constitution, right to marry, to have a family institution இருக்குது. ரைட் டு சூஸ் யுவர் ஓன் பெட்டர் ஆஃப் எது அடிப்படை உரிமை அது எவரும் தடுக்க முடியாது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் போய் நீங்க கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்க முடியும். அப்ப ரைட் டு நம்முடைய லைஃப் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த 3 சட்டங்களுமே ஒரு காலத்தில் அதற்கு முன்பாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தாச்சு. 3 ப்ரொவின்சஸ், ஒன்று கல்கத்தா, ஒன்று சென்னை, ஒன்று பாம்பே. இந்த 3 ப்ரொவின்சஸ்லயும் வந்து ஆட்சி பிடிக்கணும். திரச்சூலா பத்தி இப்பதான் படிச்சேன். அற்புதமான வந்து எங்கு தொடங்கியது எதிர்த்து போராடினவங்க யாரும் நாட்டில் அவர்கள் இந்தியா என்ற நாட்டை உருவாக்கியாங்க. அவனுக்கு இந்தியா என்ற நாடே கிடையாது. அவன் ஆட்சி பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்க கல்வி தேவை, அவனுக்குரிய ஆட்கள் தேவை, இங்க தேவை. அப்ப அதற்குரிய ஒரு மொழி தேவை, அதற்குரிய ஆட்கள் தேவை. ஆகவேதான் அவன் வந்து வந்ததே போல மெகாலய வந்தது உள்ளுக்குள்ள போய் செடிபட சொல்றாங்க. 18 ஆண்டுகள் இருந்தாங்க இந்தியா மெகாலயம் தான். 18 ஆண்டுகள் குன்னூர்ல தான் உட்காந்து எழுதினார். இருந்தார் குன்னூர்ல உட்காந்து எழுதினாங்க. இந்தியாவுடைய மூளை முடுக்குதெல்லாம் சென்று I have traveled the length and breadth of the country. I have not seen a single beggar in the village. Unless the land systems, land relationship and education are fundamentally changed, you cannot rule the country. அவருடைய ஆட்சி பண்ணணும்னா இந்தியாவுக்குரிய கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த முறையை மாற்றணும். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை 2006 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து நான் கீழடியில பார்க்கிறேன், சாதி இல்லை, மதம் இல்லை, எங்கேயுமே இல்லை, அப்ப இல்லை. ஆனால் இங்க எப்படி சாதி உருவாச்சிங்க அப்படிங்கிற பார்த்தா ஒரு 2000 ஆண்டுகள் வரலாறு பார்க்க 9ஆம் நூற்றாண்டு குப்தர் காலத்துல மீண்டும் பரிணமிக்கிறது போறாங்க. அது எப்படி என்பது கூட ஆய்வு பார்த்துட்டு இங்க இந்தியாவுக்குள்ள அவ ஆட்சி பண்றாங்க. கவர்னன்ஸ் நாம் சொல்ல கவர்னன்ஸ் மக்களுடைய கவர்னன்ஸ் இல்லை, அவனுடைய ஆட்சி. ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ். இதற்கு முன்பு சட்டம் என்ன? மொனார்கி. ராஜா சொன்னா தீர்ந்து போச்சு. அவர் என்ன சொன்னார்? அவனை சிறைச்சாலை பண்ணி தீர்ந்து போச்சு. சரி, என்னதான் சொன்னாலும் சரி, ஒரு பார்ப்பனன் கொலை செய்தால் மொட்டை அடிச்சா போதும். ஒரு சூத்திரன் பார்ப்பன தொட்ட கையை விட்டுக்கிறான். அதுதான் மனு நீதி என்று பேசி வச்சிருந்தான். இவைகள் எல்லாம் உடை சேர்ந்து மெக்காலே இந்தியாவின் தன்மைக்கேற்ப முதலாக இந்த வர்ணாசிரமத்தினுடைய ஏற்றத்தாழ்வை பாகுபாட்டை உடைத்துக் கொண்டு வந்த 3 சட்டங்களும் செக்குலர் லாஸ் நான் சொல்றேன். எனக்கு அதுல ஒரு பிரிட்டிஷ்காரனா இருக்கலாம், கொலை செஞ்சவன், இந்தியனாக இருக்கலாம், பார்ப்பனராக இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பீனாட்டு தான். கொலை நிரூபிக்கப்பட்டால் பீனாட்டுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. Culpable homicide amounting to murder. Culpable homicide not amount to murder. ரெண்டு பேர் இருக்குது. அப்ப கொலை என்று முடிவு செய்தால் 2 தண்டனை தான். யாருக்கு? அது நிரூபிக்கப்பட்டால் அதற்கு ஒன்னு தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை. இந்த சட்டம் தான் முதலாக ஐபிசியும் சிஆர்பிசியும் எவிடன்ஸ் ஆக்ட் தான் மூன்றுமே முதலாக இந்த தேசத்தில் இருந்த நாடு முழுக்க பரவி இருந்த வர்ணாசிரமத்தினுடைய ஆணி வேரை அறுத்து விட்டுக் கொண்டு வந்திருக்கிற 3 சட்டங்கள். இது என்னுடைய கருத்து. நீங்க வந்து கேட்கலாம், இல்ல வேறுபடலாம். ஆனாலும் கூட நம்ம நாட்டுல அவன் வந்து நம்முடைய செல்வத்தை கொள்ளடிக்க வந்தவன். அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு வந்து சர்ப்ளஸ் ஆகுது, அது விற்கணும். அதுதான் காலனி தேடி போறான். பிரெஞ்சுக்காரன் அங்க வரான், நம்முடைய பாண்டிச்சேரி பிடிக்கிறான், போர்ச்சுகல் வரான், டோவா பிடிக்கிறான். காலனி நாடுகள் தன்னுடைய உற்பத்தி பொருள் விற்பதற்காகத்தான் தேவை இருக்கிறான். அதே காலனிஸ் சொல்றான். காலனி நாட்டில் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சட்டங்களும் காலப்போக்கிலே தான் மெல்ல மெல்ல போராட்டத்தின் காரணமாக நம்முடைய முடுக்கு வரக்கா சொன்னார். அருமையா சொன்னார்.
இவங்கெல்லாம் நிறைவேற்றி வச்சுக்கீங்க. என்ன செய்யணும் எப்பயுமே நிறைவேற்றுக்கு ஒரு சட்டம் வேறு. அந்த சட்டம் தான் போலீஸ் ஆக்ட் 1861. 1868ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காவல் சட்டம் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் நீடிக்கிறது. நீ காரணியாதிக்க சட்டத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா இந்திய மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கிட்ட 1861ஆம் ஆண்டு அந்த போலீஸ் சட்டத்தை கை வச்சிருக்கணும். அதை டெமோக்ராட்டிஸ் பண்ணுறது அடின்னு அடிப்பா, அவனுக்கு தேவையை அடிப்பா. போயிடுச்சு இப்ப இதுல போய் பாருங்க, சார்ஜ் பண்ணாம அவ்வளவுதான் வேலை. பிஎன்சி மில்ல கர்நாடக மில்ல வந்து 1000 தொழிலாளி போராடுறான். இங்கே போராடுகிற தொழிலாளிக்காக போலீஸ் வராது. நான் உற்பத்தி செய்திருக்கிற எந்திரத்துக்கு பாதுகாக்க போலீஸ் வருவான். அது வந்து நடந்துப்பீங்க. அதான் காவல்துறை இன்றைக்காக நாளைக்கா இருக்கு. இப்போ மன்சூர் சூடு பத்தி சொல்லிருக்காங்க. இது போது உதாரணம். இது தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது. என்ன பண்ணாலும் ஸ்டாலின் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒன்றாலும் முடியாதுங்க. எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல வந்து காவல்துறை என்பது கலைஞர் சொன்ன மாதிரி 75 விழுக்காடு வந்து கல்வியில் கெட்டு போச்சது. இப்ப 90 விழுக்காயிடுச்சு. இந்த காவல் எவன் வந்து இதை அமல்படுத்துறானோ அமல்படுத்துறவனை நீ திருத்தாம எப்படி காவல் சட்டம் மாற்ற முடிஞ்சு? அதுதான் 2006 பிரதாப் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து அற்புதமான 3 ஓய்வு பெற்ற டிஜிபி பிரச்சனை போட்டான். டெமோக்ராட்டிஸ் சிஸ்டம் சொன்ன காவல் அன்றைக்கு இருந்தது அடிக்கிற ஒரு கொயர்ஸ் வெப்பன், ஒடுக்குமுறை கருவி. ஒடுக்குமுறை கருவி காவல்துறை இருந்தது. மக்களை ஒடுக்குவதற்காக ஒரு காவல். அதை டெமோக்ராட்டிஸ் பண்ணி சொன்னான். லா அண்ட் ஆர்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பிரின்னு சொன்னான். இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு, இந்த பக்கத்தில் லா அண்ட் ஆர்டர் வேறு. இந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் வராருன்னா என்ன செய்வான்? உடனே வந்து இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நேரா தொப்பி போட்டு அங்கதான் நிப்பாங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த மர்டர்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் விரைந்த நீதினு சொல்றீங்களே 154 சப்ளாஸ் 1ல ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸா இருந்தனா, நீதிமன்றம் பிடிக்க முடியாத குற்றமா இருந்தனா, வித்தவுட் வாரண்ட் ஆஃப் தி கோர்ட் போலீஸ் ஆபீசர் கேன் அரெஸ்ட் எனி பர்சன் அண்டர் செக்ஷன் 41 ஆஃப் தி சிஆர்பிசி. முந்தி இருந்தது 41வது பிரிவுல பிடிக்கக்கூடிய குற்றம் ஷெட்யூல் 1 வந்து தங்களுக்கு பிடிக்கலாம். உடனே போய் விசாரணை பண்ணணும். ஆனா இங்க வந்து சேகர்பாபுக்கும் ஸ்டாலினுக்கு செல்ஃப் எடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அங்க போய் நிப்பாரா? அப்ப யார் இன்வெஸ்டிகேட் பண்றா? ஏடையா பண்ணுவார். ஏடையா பண்ணிட்டு வந்து நாங்க பல வருஷம் ஜெயிக்கிறதுக்கு காரணம்னா அவருக்கு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இங்க பண்றது போறாதான். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்குல வந்து 167 பேர் 18 பேர் தான் நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் தி improper perpetually producing investigation, we have broken the case into pieces. அத்வானி சொல்றாரு, அங்க இருக்க கமிஷன் சொல்றாரு, நீங்க எல்லாம் வராதீங்க இந்த விஷயம். இது வந்து எனக்கு 8 பேர் 10 வழக்குல குண்டு வெடிச்சிருக்கு. 58 பேர் இறந்து போனாங்க, 252 பேர் காயமாச்சுட்டாங்க. அது 14/2/98 சம்பவம். பாத்தீங்கன்னா இவர் வந்தாரு, எல்லாம் அங்க இருக்க தடயம் பூரா மறைஞ்சு போச்சு. அப்புறம் செட்டப் பண்றான். 6 மாசம் கழிச்சு சேர்ற ஒரு அதிகாரி அடுத்த நாள் பார்த்ததாக எழுதுறாரு ஸ்டேட்மெண்ட்ல. நான் எடுத்து கொடுத்தேன், நீ சேர்ந்ததே 6 மாசம் கழிச்சு. சிபிசிஐடி ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து கிராஸ்கட் ரோட்ல பார்த்த 2 சாட்சி ராஜேஸ்வரன் பிள்ளைக்கு அவரே ஒரே சொல்ல பார்க்க 2 பேரு அப்புறப்படுத்தணும் சொல்லுதான். அந்த கேஸை பொய் வழக்குன்னு தூக்கி எடுத்துக்கணும். உத்தரவாதி ஆனா பேட்டரிஸ் விட்டாங்க கேஸ்ல. So that's what investigation is a prerogative of the part of the police officer. Normally, the court cannot interfere. Neither the complaint nor the court can question about the prerogative of the part of the police officer doing the investigation. ஏன்னா புலன் விசாரணை என்பது சாதாரணமாக புலன் விசாரணை இருக்கு. தமிழ்ல கொடுத்த புலன் விசாரணை 5 உடனே கூட்டு அறியக்கூடிய எவிடன்ஸ் ஆக்ட்ல மிக முக்கியம். லாயர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும். அற்புதமான இருக்கணும். அதை படிச்சுனா வந்து அந்த ஜேம்ஸ் ஸ்டீபன் இந்த புத்தகம். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவன். நான் வந்து நம்ம தோழர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய குரு. அதே மாதிரி அவங்களும் சேர்த்து எல்லாம் வந்து அதாவது பொருண்மை சொல்றோம். ஒரு பொருண்மை எப்படி ஒருத்தர் வந்து முடிவு வருது? ஒரு பொருண்மை ஃபேக்ட். நான் எப்பயுமே ஜூனியர்ஸ் கேட்பேன், அதுக்கு எடுத்த போடுங்க என்ன வாட் இஸ் த ஃபேக்ட்? வாட் இஸ் த ஃபேக்ட்? தமிழ்ல பொருண்மை சொல்லலாம், ஆனா லீகலா சொல்லணும். என்ன லீகலா சொல்லணும்? ஃபேக்ட் என்ன? எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங்
relation of thing being perceived by senses. It's an objective fact. நான் பார்ப்பதும் கேட்பதும் நுகர்வதும் தொடுதல் உணர்தல் ஐவகை கொண்டிருக்கக்கூடிய புறவையப்பட்டிருக்கிற பொருள் அது. நான் பார்க்கிறேன், மாடு நடக்குது, கடாவை பார்க்கிறேன், ஐவிட்டு அட்ரஸ், நான் காதால கேட்கிறேன், ஐயோ குத்துறான்னு சொல்லி சத்து கேட்குது, உணர்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தொடர்றேன். இந்த ஐவகை பொருள் பண்ணிக்கிற பொருள் அதுக்கு இன்னொரு பொறுமை ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டா, a mental condition of which a man is conscious. ஒரு நேரியம் மனிதன் கொண்டிருக்கிற கருத்து ஒரு அரைகுறை செய்யறதுன்னா அதான் அவரை பத்தி தெரியும், நம்முடைய மதிப்புக்கு அவரை பத்தி தெரியும், அவர் நடவடிக்கைக்காக நான் கொண்டிருக்கிற கருத்து இது. இங்கதான் விஷயமே வருது. இந்த சிந்தனை எப்படி உண்டாச்சு, நாம் நினைக்கக்கூடிய சிந்தனை எப்படி உண்டாச்சுன்னா, மார்க்ஸ் சொல்றாரு சோசியல் பீயிங் டிட்டர்மின் சோசியல் கான்சியஸ்ங்கிறார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா இதெல்லாம் சேர்ந்து வரும். நான் ஏன் அந்த வந்து ஸ்டீஃபன் வந்து காதலிக்கிறேன், என் மனைவி காதலிக்கிற மாதிரி அந்த புத்தகத்தை நான் காதலிக்கிறேன் அப்படி எழுதிக்கிறான் புத்தகத்தை. அந்த எவ்வளவு சாக்ல நீ ஒண்ணு செய்ய முடியலையே, 6 இதை நீக்கினேன், 2 வார்த்தை சேர்த்திருக்கிறேன், அவ்வளவுதான். மத்தாலும் நிறைய சேர்த்திருக்கிறேன். 511 செக்ஷன் கொடுக்கக்கூடிய ஐபிசி வந்து உடச்சு கூட 358 ஆகிருக்கிறார். அதே மாதிரி ஆனா எவ்வளவு சார் கையை வைக்க முடியும்னால கையை வைக்க முடியல. நீ என்ன செஞ்சிருக்கணும் அவர் சொன்னா, அப்புறம் 1 எவ்வளவு ஆக்ட் அன்னைக்கு 1872ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்துல வந்து ஒரு கணவன் மனைவி திருமணத்துக்கு பிறகு 25 நாள் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் அவனுக்கு பிறக்கிற குழந்தை they are declared to be a biological daughter or son of the biological parents. அப்படி சட்டம் அப்படி இருந்துச்சு. இப்ப அப்படியா டிஎன்ஏ வைக்கலாம், டிஎன்ஏ பண்றான். அது வந்து 999.99 வரும். மொத்தம் 16 ஃபேக்டர்ஸ் XXXY போட்ட கணக்கு போட்டோம்னா 999.99 வரும். 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே போய் நம்ம பாசில போய் சொல்றாங்க பாரு, அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வந்தாச்சு போறாங்க. இப்ப சோ இப்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சு இங்க 2000க்கு நம்ம இந்த 90களுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ணி காமிச்சு என்னன்னு, டிஎன்ஏ வந்து there is no access for the husband to have a relationship with the wife ன்னு சொன்னா, you cannot say that the son or daughter born to the biological parents or the sons சொல்ல முடியாது சொல்லி வந்தாச்சு. எதை மாத்தணுமோ, விஞ்ஞானத்தை பேசுற, சயின்ஸ பேசுற, டெக்னாலஜி பேசுற, எதை மாத்திருக்கணும், ஒருத்தர மாத்திருக்கணும். நீ அதை மாத்துற, அதை விட்டு போட்டு நீ எங்க கொண்டு வந்து கை வச்சுக்கிறன்னு சொன்னா, உன் நோக்கம் இருக்குது ஹிடன் அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் ஹிடன் அஜெண்டா என்ன உண்டோ அதைத்தான் அப்படி சாமர்த்தியமா 5 வருஷம் வந்து டிமானிட்டைசேஷன் மற்ற கதையெல்லாம் பண்ணலாம் போறாங்க, வெறும் பண்ணலாம். ரொம்ப காஸ்மெட்டிக் மேன். நீங்க பார்த்துருப்பீங்க, மோடிக்கு வந்து முடிய வெட்டுறதுக்கு 2 பெண் வைக்கிறாங்க. முடிய வச்சிருக்கிறாங்க, சொட்டையை வச்சுக்க, அதை மட்டும் மறைச்சு அப்படியே கட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி காஸ்மெட்டிக் சேஞ்ச் அப்படி பிரமாதமா இருக்கும். ஒரு நாளைக்கு போறவரையே ஒரு நாளைக்கு 30 மேல கஜாடி போடுங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து அவருக்கு 2014 எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொன்னாலாம். வந்து இஸ்ரேலுடைய இது நீங்க சொன்னா அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆளு அவர் அப்படியே கொண்டாந்து அப்படியே அழகா கொண்டு வைக்கலாம். மன்சூர் மேல போடப்பட்டிருக்கிற வழக்கையும் டெல்லி பல்கலைக்கழகத்திலே போராடி கொண்டிருக்கிற காலேஜ் இன்னைக்கு வரைக்கும் பேர் கிடைக்கல. சுவாமி தன்னுடைய லேப்டாப்பை கொண்டு கொடுக்கிறார். மிகுந்த சைடம் வழக்கறிஞர் அது கொண்டு கொடுக்கிறார். ஏன் பழையாகிறார். அந்த பீமா கோரிக்கான வழக்கில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்களை பத்தி அம்பேத்கர் பாராட்டி நினைக்கிறார். அந்த இடத்துல வந்து உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் வரான், சயின்டிஸ்ட் வரான், பெரிய உலகம் முழுக்க அம்பேத்கருடைய பேர்ல இன்டெலிஜென்ஸ் போறாங்க, வந்து எல்லாம் வராங்க. 2 ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வச்சு ஒரு கமிட்டி போட்டு நடத்துறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு இந்துத்துவவாதி திட்டமிட்டு கலவரம் கொண்டு பண்றான். அவனை கைது பண்ணல. மோடியை கொள்வதற்காக திட்டமிட்டால் எதுல குண்டு வைக்கல, எல்லாம் லேப்டாப், பென்டிரைவ், இதுதான். அந்த லேப்டாப் கொடுக்கிறாரு போய் சாமி. யார் சாமி? நம்ம திருச்சியில பொழுது அங்க போய் ஜார்ஜன்ல போராடுறாரு. 1997 சுப்ரீம் கோர்ட் சமத்தா வர்சஸ் இந்தியா என்ற வழக்குல வந்து வளங்கள் என்பது, கனிம வளங்கள் என்பது, மலைகள் என்பது மக்களுக்கு சொந்தமானது, ஆதிவாசிகளுக்கு சொந்தமானது. ஆகவே அதை கார்பரேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறார். அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக ஜார்ஜன்ல போராடக்கூடிய அந்த மாபெரும் மனிதனை மக்களோட மக்களாக வாங்கிருந்தாங்க. வந்து தானே ஒரு சிரிச்சு கூட வைத்து குடிக்க முடியாது சொல்லக்கூடிய மனிதனுக்கு போய் சிறையில போட்ட சிரிச்சு கேட்கிறாரு. சிரிச்சு கேட்ட உடனே அந்த ட்ரையல் ஜட்ஜ் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு வழி அந்த மாதிரி சட்டம் யூஏபிஏ போட்டினா முடிஞ்சு போச்சு. 43D வந்துருக்கு.
The presumption has to be drawn that he is deemed to be a guilty person. Unless until that presumption is rebutted by the accused, you cannot get a bail. இப்போ அதான் இப்போ வந்து நாங்கள் வந்து முன்சிலை பற்றி பேசுகிறோம். அவர் மேலே என்ன சட்டம் போட்டுக்கலாம்? ஏன்னா அவர் பேசியிருக்கார். அவருடைய பேச்சுக்கள் கூட கருத்து இருக்கலாம். நீ பேசுற இல்ல, சனாதனம் என்பதை யாரோ பேசுறீங்க. சனாதனத்தை பற்றி தீர்ப்பு கொடுத்தாங்க பாரு அனிதா சுமந்த். அந்த அம்மா கேரளா போய் பேசுறாங்க பார்ப்பனர் மாநாட்டில். எங்களுக்கு மட்டும்தான் 2 பிறப்பு இருக்குன்னு பேசியிருக்காங்க. அந்த அம்மா ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்றாரு. நம்ம என்ன வருதுமே என்னன்னா சொல்ல வேண்டாம். நோ ரைட் டு சிட் அண்ட் ஹியர் திஸ் கேஸ் சொல்ல வேண்டாமா? நீங்க சனாதனத்தை தூக்கி பிடித்தவர்கள், சனாதனத்தை பற்றி அங்கவே 2 பிறப்பு சொன்னாங்க. ஆர்டிகல் 40 the man is born equal. மனிதன் சமமாக பிறக்கிறார். Equality before law, equal protection of law, no discrimination based on caste, creed, sex, religion and place of birth. Untouchable has been eradicated, abolished. அப்பேற்பட்ட நாட்டுல ஒரு நீதிபதி கேரளால போய் 2 பிறப்புன்னு சொல்லிட்டு உட்காராங்க. அவங்ககிட்ட போய் சனாதனத்தை பேசணுமா? எடுத்துட்டு சொல்லுங்கணும். This court has no local standard to hear this because you have settled like that in Kerala court. You have rescued from the case. சொன்ன மாதிரி நீ சொல்லல. அந்த மாதிரி தீர்ப்பு தர சனாதன தீர்ப்பு தர நான் எப்படி பாருங்க. இந்த சட்டத்துல சிரிஞ்சு கேட்ட போது நாடு முழுக்க சிரிச்சாங்க. சிரிச்சா அவர் பார்ட்டி போறாங்க. அவர் சொன்னாரு, என்ன விட்டுருங்கய்யா, நான் என்ன பிணையெல்லாம் நான் வாழ்ந்த மக்களோடு சேர்த்து மடிகிறேன்னு சொன்னாங்க. He was murdered. It is not a custodial torture. It is an institutional torture and death. Institutional murder. ஒரு நிர்வாகமே நீதியை கொண்டு கொலை போறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் ஆக்ட் வர விஷயம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இன்னைக்கு அந்த சட்டம் நிக்குது. அது இருக்குங்காட்டி தான் ஓரளவு நம்ம போராடணும். இதை எப்படிதான் மாத்துறதுன்றது அவங்க ஐடியா இருக்குங்க. அவன் பண்ணா அது நாயாது, நான் பண்ணா தப்பு. அதான் அவங்க வந்து அம்பேத்கர் சொல்றாரு, பார்ப்பனர்களுக்கும் பசுக்களுக்கும் சொல்லி அனுப்பி என்ன மாதிரி சொல்றாரு. அற்புதமான விஷயம். அப்ப சிட்டிசன் நாம வந்து சப்ஜெக்ட்ஸா இருந்தோம். சப்ஜெக்ட்ஸா இருந்து இப்ப சிட்டிசன்ஸ் ஆயிட்டோம். நம்ம வந்துருச்சு வந்து சிட்டிசன்ஸ் ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் தி சப்ஜெக்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் சிட்டிசன்ஸ் என்ன பேச பண்ணாங்க. சிட்டிசன்ஸா இருக்கிற போது we are ruled by whom? நாம் தான். அதான் we the people போட்டார் அம்பேத்கர். சாதாரண வார்த்தை. we the people of India having solemnly constituted India sovereign democratic socialistic secular republic to secure justice in the world. we the people and the people யார் sovereign? யார் இந்த சீஃப் மினிஸ்டரா அது மோடியா? நான் வந்து என்னைய கொஞ்சம் தெளிவா சொல்லுவேன். நான் சொன்னேன் இந்தியாவுடைய முதல் ஆன்டி நேஷனல் சார் கேட்டா முதல்ல வந்து மோடி, 2வது அமித்ஷா. நீதான் 2000 மக்களை கொன்று குவித்திருக்கிற இன ஒழிப்பு செய்த ஜெனோசைட். உனக்கு அமெரிக்காக்காரன் விசாரணை குற்றவாளி கூட்டத்தை வந்து நீ தப்பிச்சுட்ட. நீ தப்பிச்சுக்காரனா சில நீதிபதியை வந்து உங்களை சாதகமாக்கிட்ட கூடாது. இது ஓப்பனா சொல்றேன். நாங்க RSS தத்துவம் தான் எனக்கு பிடித்தமா. ஆகவே ஓய்வு பெற்ற சொல்லலாம். இப்ப ஓய்வு பெற்றா நான் பிஜேபிக்கு போனேன். அங்க பெங்கால பார்த்தோம்னா அதான் தத்தாப்ப இங்க இருக்கக்கூடிய சுவாமிநாதனும் அனிதா சுமந்தும் அதே மாதிரி பிஎன் பிரகாஷ். நீங்க நீர்த்திரைன்னு ஒரு இது வரும், நீங்க எடுத்து பாருங்க. தெளிவா சொன்னார், பிஜேபி உண்டாக்குறதே நாங்க தயாரா. இந்திரா காந்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி என்பது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா தப்புன்னு சொல்லிட்டாங்க. 30 வருஷங்களுக்கு பின்னால ஒரு பிரசிடென்ட் அட்ரஸ்ல சொல்றாங்க பிளாக் டே ஆஃப் இந்தியன் சொல்றாங்க. நீ யார்? நீ யாரு? 2000 பேரை கொன்று குவித்திருக்க அந்த பில்கிஸ் பானுக்கு நீ வந்து ரெவிஷன் கொடுப்ப. பில்கிஸ் பானுக்கு அந்த மிகப்பெரிய போராட்டத்தை போட்டு சொந்த வைத்த பெற்றிருக்கிற கருவோடு அவரையும் குழந்தையும் கொண்டு அந்த மாபெரும் போராடித்தான் வெற்றி பெற்றுக்கிறார். ரெவிஷன் வச்சிருக்கிறார். ஆனா இப்ப எனக்கு சட்டத்துல நீங்க வந்து ரெவிஷன் கேட்பதே அது பேரு கிளமன்சி வச்சா. இங்கிலீஷ்ல பிரமா வச்சா மெர்சி. கிளமன்சி. ஒருத்தர் குற்றம் செய்கிற போது, ஒரு குற்றம் விசாரிக்கிற போது
The court has to see only the crime that has been perpetrated against the society or an individual. Crime தான் பார்க்கணும். அவன் தண்டிக்கப்பட்ட பின்னால் எதை பார்க்கணும்னா you have to see the criminal. இங்க crime and criminal. You have to see the background. பேரிவாளத்தில் 30 ஆண்டு காலத்துல ஒரு மனிதனாக படிப்பாளியாய் மற்ற கட்சி கொடுக்கிறவனாய் ஒரு மிகப்பெரிய சொல்லி சூப்பர் எழுதுறார். சோ அவனுக்கு ரிவிஷன் கொடுக்கணும். ஆனா இங்க என்ன பண்ற 10 வருஷத்துக்கு உடனே வந்து ரிவிஷன் கொடுக்குறாங்க. அங்க இந்த ஆட்சி தான் கொண்டு வந்துக்கலாம் இந்த சட்டத்தை. ஆகவே எதை நான் சொல்ல வரணும்னா இலக்கு என்பது நம்முடைய எல்லா சட்டங்களுமே எந்த சட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் அந்த சட்டங்கள் சுப்ரீம் நம்முடைய வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்க முடியாது. No law can be inconsistent with the Indian Constitution, which is a supreme law, mother of all law. அதன் இலக்கு என்ன? சமத்துவம், சமூக நீதி, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். சமத்துவம் விஷயம் ரிசர்வேஷன் வைக்கல. ரிசர்வேஷன் வந்து நாடாளுமன்றத்துக்கே போகாத பெரியாதான் கொண்டு வந்தார். 14லயும் 15லயும் கொண்டு வந்தார். அவர் தான் சாதாரண விஷயம் கிடையாது. 14ல வந்து கொண்டாங்க அந்த வந்து செக்ஷன் ஓவர்பிரியை கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்பது நீ சமத்துவம் சொல்ற சமத்துவங்கிற வார்த்தை ஆர்டிகல் 14 இருக்குது. ஆனா இந்திய சமத்துவமா கிடையாது. சாதியால் மதத்தால் இதோட யார் பிளவுபட்டு கிடக்கிற போறாமே. அப்ப சமத்துவத்தை நோக்கி போனதுன்னா சமமற்ற மக்களை சமமாக்கணும். டு மேக் தி அன்ஈக்குவல்ஸ் as equals அப்படிங்கறத பாயிண்ட் போறாங்க. அப்ப சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்துல சமூக நீதி கேட்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இப்ப நீங்க வந்து அமெரிக்காவுக்கு போய் ஒருத்தர் வந்து அவனை நீக்ரோன்னு சொன்னா இட் இஸ் an offense. ஒரு காலத்துல டாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆர் நாட் அலோவ்டு போட்டிருந்தாங்க. இங்க எப்படி இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. குஷ்டரோகிகள் தாக்கப்பட்டு உள்ள உடலாம் போட்டுருந்தாங்க. அதே மாதிரி போட்டிருந்தாங்க. இப்ப அப்படி அல்ல. அதே போல நீ வந்து சமத்துவத்துக்காக இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பினுடைய அரசியல் சட்டத்துல எல்லாரையும் சமமாக்கணும். மதங்கள், மொழிகள் எல்லாவற்றுக்கும் சம அந்தஸ்து. அப்ப 22 மொழிகளை தேசியமயமாக்கி விட்டு 348வது உறுப்பின் பிரகாரம் எல்லா சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற போது எப்படி பேர வந்து பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நக்ரேக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிரேன்ற பேரை மாத்திரம் இட் இஸ் நாட் ஹிந்தி. சான்ஸ்கிரைஸ்ட் இந்தியல், வடமொழி கலந்திருக்கிற இந்தி, செத்து போன பாஷையான வடமொழி சமஸ்கிருதத்தை சேர்த்தையே அது ஒண்ணு போலதான். இது வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்றதுக்கு தைரியமா நான் சொல்லுவோம். இந்த ஆர்எஸ்எஸ் திட்டம் அது இந்தியாவை ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி மாற்றுவதற்கான திட்டம் அது. இந்தியை வைத்துக் கொண்டு ஒரு சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்கலாம். ஆகவே பாரதிய வாட்டமா வந்தாச்சு. 100 முறை ஒரு பொய்யை சொன்னால் அது வந்து உண்மையாக கோயம்புத்தூர் தத்துவம். அப்படி பேரன் தான் இன்னைக்கு அவரையே மாத்திட்டான். ஹிட்லரையே மிஞ்சினவன் தான் இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும். சந்தேகம் கிடையாது. கொடுமை நடக்குது. மணிப்பூர் நடக்கிற கொடுமை என்ன? அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? அங்கவே பார்க்க மாட்டேங்கிறோம். ரஷ்யாவே உக்ரைன் கை கொடுத்து அவர் வந்து ஆஹா பாரு ஒருத்தர் உண்டா பேச நம்பவே முடியல. எல்லாரும் அதுதான் பாசிசம். ஜெர்மானிய பாசிசம் யூதரை மட்டும் தான் குறிவைத்தது. ஆனா இந்துத்துவ இந்தியாவில் பிறந்திருக்கிற பாசிசம், கார்பரேட் காவி பாசிசம் வீட்டுக்குள்ளே நுழைந்து போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கலாம், நீ போடுகிற உடையை பார்க்கலாம். இந்த பாசிசம் ஜெர்மானிய பாசிசத்தை காட்டி ஆபத்தான அது ஆட்சிக்கே வந்தாச்சு. என்ன கொடுப்பா மிகப்பெரிய கொடுப்பது ஆட்சியை உட்கார்ந்தா. ஆட்சி மடத்துல உட்கார்ந்து அவரு பேசுறாரு என்னன்னா புக்க தூக்கிட்டு வந்து முதல்ல கீழே விழுந்து அப்புறம் புக்க தூக்குறாரு. அவர் கொடுக்க நாட்டுல ஏன்னா அரசியல் சாசனத்துக்கே நீ விரோதி. அனிதா சுமத்தை போல சாமிநாதன் சொல்றாரு. கருணை வந்து ஏற்கனவே வந்து மணிக்குமார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் சாப்பிட்ட எச்சனையில போய் ஒரு பதில் சொல்லுங்க என்ன ஒரு கொடுமை. அதை வந்து மாற்றி இல்லை. அது சம்பிரதாயத்தை மாற்ற முடியாது. ஆர்கியூ அஜ்மல் கான் வந்து ஆர்கியூ பண்றாரு. ஒரு அற்புதமான மனிதன். அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்க யாரு? தொப்பி போட்ட இஸ்லாமிய என்ற பேருக்காக அந்த மனிதன் மாபெரும் மனிதனுடைய ஆற்றல் மறுக்கப்பட்டது. ஜான்சத்தியன் திருத்துவாக பிறந்துட்டாரு. மோடியை பற்றி ட்விட்டர் போடுறது அவர் தரப்படுது. ஆனால் இங்க பிஜேபி உடைய கொள்கை பிரச்சாரம் இந்த கௌரி இப்ப அப்படியே மூடி விட்டான். பாசிசம் once it was creeping in India, it is now ruling the rules of the country. ஊர்ந்து கொண்டிருந்தவன் வந்து மேலே உட்கார்ந்து
அந்த ஆபத்துடைய விளைவுதான் இது. எங்க கை வச்சிருப்பாரு? வந்தவுடன் என்ன பண்ண? வந்தவுடன் யுஏபிஏல இதுவரைக்கும் யாரையும் பார்க்கிறாத ஒன்று. யுஏபிஏ என்பது என்ன? 1967ஆம் ஆண்டு பிரிவினை சம்பந்தமாக்கப்பட்டது. அண்ணா அவர்கள் 61 பார்லிமெண்ட்ல பேசிய போது திராவிட பற்றி பேசுறாரு. பேசிய பேச்சு இன்னைக்கு சரி. இன்னைக்கு போகாஸ் சாகனுடைய ஒரே கேட்டு நான் வரேன். 37,200 கோடி ரூபாய் கேட்டோம். நடந்த 2 பெரிய புயல் இல்ல மினிஸ்டர் பார்ப்பனா 37,000 கோடி கேட்ட தமிழ்நாட்டுக்கு 276 கோடி கொடுத்திருக்காங்க. கணக்கு போட்டாங்க. ஒரு சதவீதம் வருது. அது 1% கீழே வருது. சுழி 9.5 வருது. ஒரு புதுமையா? அப்ப நீ ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தூக்கி பிடிக்கணுமா? நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் எழுத்து பேசினா அவர் மேலேயும் இந்த சட்டம் 152 வைத்து போட முடியும். யுஏபிஏ போட முடியும். அதான் விஷயம். சும்மா கிடையாது. பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் அடிப்படை. அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மார்ச் ஆஃப் லால ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1951 போட்ட வழக்கு. அந்த வழக்குல பைசல் பதஞ்சலி இருந்தார். இப்ப இருக்கிற வேணுகோபால் அப்பதான் ஆகிட்டார் கேச. அதுல பிரிவென்டிவ் டிடென்ஷன் பத்தி பேசுற போது நியாயப்படுத்துற மைனாரிட்டி வாய்ஸ் ஆயிடுச்சு. ஏகே கோபால் வெர்சஸ் ஸ்டேட் சங்கிரி பிரசாத் கோலப்கார் வழக்கு அப்படியே பாருங்க. கேசவானது பாருங்க வழக்கு 13 பேர் கொண்ட நீதிபதி. அவன் சொன்ன தீர்ப்பு தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய அடையாளம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய மார்ச் ஆஃப் லால பேசிக் ஸ்ட்ரக்சர், the doctrine of basic structure has been proposed with Kesavanavar. என்ன சொல்றாங்க? Article 13, Article 368 empowers the parliament to amend the constitution. No doubt about it. நாம் 150 மாத்தியாச்சு. மாற்றணும். வளர்ச்சிக்கேற்ப மாதத்திற்கேற்ப மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்ல. இன்னைக்கு உனக்கு கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு இது. இந்த சட்டங்களை போல இன்றைக்கு இருக்கிற மாற்றத்திற்கேற்ப மாற்றிருக்கணும். ஆனா எங்க செய்யணும்? அப்ப எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாம உன்னுடைய ஹிடன் அஜெண்டா இருப்பாரு. அதை கொண்டு செஞ்சாங்க பிரச்சனை. இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. செக்குலரிசம் என்ற வார்த்தை இருக்கிறது. மதத்தை நீ விரும்பாம இருக்கலாம். நீ நின்னுட்டு கூட படுத்துட்டு கூட நின்னுட்டு அத கடவுள் இல்லைன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. கடவுளை பற்றி பேசுவதற்கு இந்த உரிமை உண்டோ அதே உரிமை கடவுளை மறுப்பவருக்கு உண்டு. அதான் செக்குலரிசம். அந்த செக்குலரிசியை கைது செய்ய ஒரு பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்ற தேர்தல் அப்ப பேசுறாங்க. சட்டையை தூக்கி கொடுத்துருவா, எருமாட்டை தூக்கி கொடுத்துருவா, சொத்தெல்லாம் தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆண்மை நிற்கும் சொன்னா அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க போறாங்க. மன்சூர் கேஸ் போடுறது. அவர் இஸ்லாம பேசுறாரு. இஸ்லாமிய மார்க்கத்தை பேசுறாரு. என் மார்க்கம் என்பதுதான் எனக்கு பெருசு. இன்ஷா அல்லாஹ் என் மார்க்கத்துக்கு அது உங்களுக்கு விருப்பப்படாம இருக்கலாம். நீ எப்படி சனாதனம் பத்தி பேசுற? சனாதனம் உயர்ந்தன்னு பேசுற இல்ல. அதே போலவே அவங்க அதான் செகுலரிசம். அதுதான் இந்தியாவுடைய ஆன்மா. அதை நீ நீ பேசுறதெல்லாம் விட்டுட்ட. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி பேசுறாரு. மார்க்கத்தை பத்தி பேசுறா அது எப்படி யாரையாவது எழுந்து பேசுறாரா? நான் எனக்கு கூட்டாட்சி தத்துவம் எனக்கு கிடையாது. எனக்கு இஸ்லாம் தான் மார்க்கம். இந்தியாவில் இருக்கிற பல தீர்ப்புகளில இஸ்லாமிய தத்துவத்தை பற்றி பாராட்டி பேச தீர்ப்பு அதிகமாக தெரிஞ்சுங்க. இஸ்லாமத்தை என்பதுதான் சமத்துவத்திற்கான முதல் வழியாக பார்த்தான். மதீனாவில் சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரே மதீனாவுடைய ஆட்சி தான் என்பது உலகத்திற்கு போறாங்க. உனக்கு வித்தியாசம் இருக்கா பேசு. அது ஒரு தப்பே கிடையாது. 4 மனைவி கூடாதவரை பேசு. அது கட்டத்தில் வந்தது. எங்க குரான்ல சொல்லுங்க. அது ஒரு காலகட்டத்தில் போர்ல ஆண்கள் அதிகமாக இருந்து போனான் செஞ்சான். நீ பஞ்சபாண்டு வர சொல்ற 5 புரட்டாட்டி புதுசாக நாட்டில் வழக்கறில்ல. அவங்க அப்படி 30,000 முன்னாடி சொல்லி என்ன நாய் இருக்குது. அப்ப இதையெல்லாம் வைத்துத்தான் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் தன்னந்தனி நாய் போராடி உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு அவரே சொல்றாரு, கையை பிடித்து எழுதிவிட்டாரு சொல்றாரு. அதுவும் இருக்குது. நானே கையா இருக்காரு. அவருடைய 100 ஆண்டு காலம் வறட்சி. அவர் சொல்றாரு, அன்டச்சபிலிட்டி இராடிகேட்டிங் போட்டீங்க, அபாலிஷன் போட்டீங்கல்ல, அதே மாதிரி காஸ்டிஸ் அபாலிஷன் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கட்டத்துல எப்படி வந்திருக்கேன் நீங்க ஆய்வு பார்த்தீங்கன்னு சொன்னா
அம்பேத்கர் தோற்கடிக்கப்படுகிறார் பம்பாயில. முஸ்லீம்தான் வந்து வெஸ்ட் பெங்கால வந்து ஜெயிச்சு வராரு. காந்தி எதிர்த்து 57 பேசுறாரு. ஆனா அப்பேற்பட்ட இவர் காந்தி வந்து அம்பேத்கரை யார் போட வச்சாங்க? யாரா சிந்திச்சு நம்ம அம்பேத்கரையும் காந்தியும் முரண்படுத்தி பேசுவது என்பது அது சரியான ஒன்று அல்ல. காந்தி ஒரு மனக்குடிக்குள் வீழ்ந்திருந்து அங்கிருந்து எழுந்து வந்து படித்தவன் அல்ல. அம்பேத்கர் அந்த வழியோடு படித்த மாமனிதன். தாக்குப்பையை தூக்கி போய் பள்ளிக்கூடத்தில் நிற்க வைத்து படித்த தீண்டாமை கொடுமை வழி உணர்ந்த மனிதன் அவருக்கு. அவருக்கு தெரியும் என்னன்னு தெரியும். ஆனா அவர் செட்டியார் வியாபாரத்தை படிக்க போனார். 20 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்கால போய் அவர் வந்து உட்கார்ந்து ஆய்வு பண்ணலாம். அங்கதான் அப்பார்ட்மெண்ட் என்னன்னு தெரியும். எப்ப தன்னை தூக்கி போட போகுது அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறாரு, பேரிஸ்டர் வாங்கினாரு, உன்னை தூக்கி வெளியே போற நீ யாரான்னு கேட்கறான். நீ வந்து நான் வந்து போயிட்டு நீ யாரும் தூக்கி போட்டா அப்பதான் அப்பார்ட்மெண்ட். தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி பாலகுருநாளத்தான் அதே உணர்றாரு. ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் அதான் போறாங்க. அந்த இந்த கர்ப்பன்ல இருந்து ரத்த கரையோட போய் நிக்கலாம். அப்படியே கேஸ் போறாரு. நம்ம தெரியாத வெள்ளியம்மை டால்ஸ்டாய் பெரிய வரலாறு 20 ஆண்டுகள் வரலாறு. ஆனா இந்தியாவுக்கு வந்த பின்னால் தமிழ்நாட்டுல மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான் அரக்கவனான் ஏழை விவசாயத்துறை வேலை செய்ய பார்க்கலாம். யாரு வீட்டு இருக்கான்னு கேட்டா அவன் உடையா தான் சொல்றான். இந்திய மக்களை கொண்டு கோட்டு சூட்டை தூக்கி விட்டு நகரத்தை தாண்டி அரைக்கொண்ட நின்றவர். அம்பேத்கர் கோட்டு சூட் போட்டிருந்தாங்க. என்ன நீ இப்படியே பார்த்தேன் கோபத்தோட பார்க்க வேண்டாம் இப்ப போடுவியா என்று காமிச்சா. இந்த 2 பேருடைய பாதைகள் சொன்ன வித வேலையாக இருக்கலாம். இலக்கு என்பது ஒன்றுதான் என்று காலம் அவருடைய சர்வதி ஆசிரமத்தில் போய் பார்த்ததுன்னு சொன்னால் நேருவே வந்தாலும் கூட வேலை செய்தான் சாப்பாடு, உடைச்சவங்க சாப்பாடு. அவன் மனத்தை தூக்கி அவனை போட்டுட்டார். அவன் மனைவி அதை ஏற்கல. முதல்ல மனைவி ஏற்க கடைசி கட்டத்தில் அந்த அவர் படிச்சேன்னு சொன்னா சொல்றாரு ஒரு தலித்து நான் ஒரு கடைசியாக சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர், வர்ணாசிரமத்தை ஆதரித்தவர், சாதி எதுக்கு கிடையாது. ஒரு தீண்டாமைக்கு அடிச்சார் ஆரம்பத்துல. ஆனால் காலத்தின் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டாரு இதற்கு ஊற்றுக்கு நிகழா இருக்குன்னு கேட்டா சாதி. இந்து மதம் என்பது சாதியை கழித்தால் இந்து மதமே கிடையாது. என் சட்டை இருக்கிற உழைப்பை கழித்தால் வெறும் பருத்தி தான். இந்த வேசைக்கு பின்னால் இருக்கிற உழைப்பை கழித்தது வெறும் மரம் தான். ஆகவே இந்து மதம் என்பதே சாதிகளுக்கு இருந்த அடிப்படை. சாதிகளை இந்து மதம் கிடையாது. ஆகவேதான் கரெக்டா புரிஞ்சுட்டு பெரியார் சொன்னார். ஒவ்வொருத்தர் பதில பாருங்க, இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாகுபாட்டு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி வந்து பெரியார் சொன்னாரு, நான் சாமியெல்லாம் வேண்டாம்னு சொல்லல, நீ கடைசியில் எங்க சாதி கடை வந்தா அது கீழா போசிங்கிற. ஆகவே இவைகளை எல்லாம் ஆழ்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிற இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைக்கு எதிராகத்தான் இந்த வந்து உருவாக்கலாம். அதைத்தான் நான் என்ன பண்றேன்னா இப்ப இந்த 3 சட்டங்கள் விஷயத்தை பத்தி எப்படி பார்க்கணும். எப்படி ஒரு சிறப்பு சட்டம் 1967 அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் சொல்றது சிறப்பு சட்டம் பர்மனன்ட் ஆக்ட். அந்த பர்மனன்ட் ஆக்டை கொண்டு வந்து தடாவும் கொடாவும் திரும்ப பெற்ற பின்னால் அந்த திரும்ப பெற்ற பின்னால் கொண்டாந்து அந்த டிராகோனியன் ப்ரொவிஷன்ஸ் பூரா கொண்டாந்து இதுல சேர்த்து வச்சு அக்யூஸ்ட் வந்து எப்பயுமே ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் குற்றச்சாட்டு நிரூபிக்கிற வரைக்கும் அவன் நிரபராதி என்று கருதப்பட வேண்டும். He is presumed to be innocent. It's a basic human right னு சொல்றோம். இது அட்வர்சரி சிஸ்டத்துல இங்கே. அதே சமயத்துல இத்தாலி, பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகள் போயிட்டீங்கன்னா ஒரு மர்டர் நடந்ததுனாவே அங்க அட்டார்னிஸ் போயிருவாங்க, ஜட்ஜஸ் போயிருவாங்க. Inquest will be conducted with the judges there. Once the charge sheet is filed with the attorneys or judges in the place there, accused is presumed to be guilty அங்க. காரணம் அது இன்குசிட்டோரியல் சிஸ்டம். அது பேரு adversarial சிஸ்டம். இது அதனாலதான் இங்க law and order is best. இங்க ஒரு prosecution and this investigation டார்கெட் சேர்த்துட்டு இருக்கு போறாமே. அதனால நாம கேள்வி கேட்க முடியும் போறாமே. அப்ப அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது வந்து நீ என்ன பண்ற, யுஏபியோட சேர்த்து வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க பலவற்றை போட்டு உள்ளதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்து 150 சேர்க்கணும்னு சொன்னா செலக்டர் கேட்கலாம். செலக்டர் கேட்கலாம். நம்முடைய சிதம்பரம் தான் வந்து கேட்கறாரு. அவர் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாரு எனக்கு தெரியாது. வெளியூர் தான் பேசுறாரு. ஏன்னா அவரே வந்து இந்த சட்டத்துக்கெல்லாம் காரணமானவர். அவருக்கு இடி கேஸ் போட்டு அவர் வெளியில வச்சதுக்கு அப்புறம் 108 நாள் நான் பெஞ்சில படுத்திருந்தேன். இப்பதான் என்னுடைய முதுவலி நல்லா போச்சுனாரு சிறையில. டெல்லியில சொல்றது வாசிக்கிறது. ஏன்னா அது எப்பயுமே இந்த இதுல படிச்சு பழக்கப்பட்டவங்க இந்த பெஞ்சில படிக்கக்கூடிய வந்து ஆனா படுத்த காலத்தான் 108 நாள் அவரையே கேட்கல. அவரு தான் இந்த காரணமானவர்.
இதை கொண்டு வந்ததுக்கே காரணமானால்தான் அன்னைக்கு இருந்த சிதம்பரத்துக்கு ரோல் உண்டு. ஆனா இப்ப இத வந்து அவர் என்ன சொல்றாரு, சிறப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு கூரை கொண்டு வந்து எப்படி காமன் லா போடலாம். காமன் லா இஸ் a common law. The common law இருக்குன்னா ஸ்பெஷல் லா வந்துச்சுன்னா ஸ்பெஷல் லா will prevail over the common law. அதான் சட்டம். சிறப்பு சட்டம் தான் முன்னிருக்கு எப்பயுமே. Notwithstanding anything contained in either code வார்த்தை எப்பயுமே அப்சாலிக் கிளாஸ், நான் அப்சாலிக் கிளாஸ். இப்ப ஐபிசில கொண்டு வந்து 152வது பிரிவுல 124A எடுக்க சொல்லி உம்ரட்டா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2000 சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. இந்த சட்டம் வந்து பிரிட்டிஷார இந்தியாவுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்கு வந்து பிரிவு. அதை கூட சுதந்திரத்துக்கு பின்னாடி கொண்டு வர கேட்டான். இப்ப மட்டும் கேட்கல. 1962 கேதர்வால் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல வந்து 5 ஜட்ஜஸ் பிரின்சிபல் கேஸ் கேட்டான். ஸ்டேட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். Government is elected by the people once in 5 years, whereas the state is a creation of statute. ஒரு அரசமைப்பால் உருவாக்கப்படக்கூடியதான் வந்து ஸ்டேட்டுங்கிறது. ஆனா கவர்மெண்ட் அப்படி இல்லை, 5 ஆண்டுக்கு வருது. இந்த 5 ஆண்டுக்கு வரக்கூடிய மோடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செய்தால் அதை எழுத்து நாம பேசுகிறேன். அதனுடைய உரிமை எப்படின்னு அதான் ஆர்டிகல் 19(1)A. இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை என்பது ரைட் ஆஃப் கன்சென்ஸ். என்னுடைய நான் இந்த நாடு இப்ப சொல்றாங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேசுறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப சொல்லணும், திராவிட நாடு கோரிக்கை, சுயாட்சி கோரிக்கை என்பது இன்னைக்குதான் வருது தேவை. ஏன் 37,000 கோடி நீ வந்து கேட்டு போட்டு 750 கோடியே இப்ப நீ கேட்டாங்க. இந்த மோடி எம்பசிக்கு உரிமை உண்டா இல்லையா? அதான் மன்சூர் பண்ணாரு. கேட்க வேண்டும். இதை காணாத 3 சட்டத்தில் தீர்மானம் போட்ட பத்தாது, டெபர் பண்ணு. நான் வந்து தமிழ்நாட்டை மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏன் தெரியுமா? ஆர்டிகல் 254 இருக்குது. ஆர்டிகல் 254 சொல்லுதுன்னா நீட்டை விட்டுட்டோம். ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்த நீட் கல்வி கன்கரண்ட் போச்சு. பட் தேர் இஸ் இன்கன்சிஸ்டன்சி வித் தி லெஜிஸ்லேச்சர். எனி ஆக்ட் பாஸ் வித் லெஜிஸ்லேச்சர் அண்ட் தி பார்லிமெண்ட் which will prevail over state subject தான் law and order. law and order state subject. இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் 38 மாநிலம் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஸ்டேட்டுக்கு இருக்கிற போது இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ணியே அதுவே அன்கான்ஸ்டிடியூஷனல். இது பேசிக்கலி அன்கான்ஸ்டிடியூஷனல். கன்கரண்ட் வச்சா என்ன கன்கரண்ட் என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா வந்து விஷயத்துல தோட அருமையா சொன்னாங்க. மாப் லிஞ்சியில் பார்த்தீங்கன்னா மாப் லிஞ்சியில பெட்டி கிரைம்ல ஆர்கனைஸ்டு கிரைம் இதெல்லாம் கொண்டு வராங்க. இது எதுக்காக? நான் சிறப்பு சட்டம் இருக்கிற உங்களுக்கு சிறப்பு சட்டம் ஒன்று இருக்கிற போது வந்து மகாராஷ்டிரா அப்படின்னா மக்கோபான்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் ஒன்று இருக்கு. முன்சி நம்ம இவரு இறந்தாரு, நம்ம வந்து அந்த கதையை படிச்சா போகுது எப்படின்ட்டு அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இருந்தவரை அந்த ஆன்டி பாசிஸ்ட் ஆன்டி டெரரிஸ்ட் கற்கரை அந்த மாதிரி மனுஷ காட்டி தான் கரெக்டா மாடிகால போய் பிடிச்சது யாரான்னு பார்த்தா கடைசியில வந்து ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய லெப்டினன்ட் கர்னலுடைய என்ன இங்க வந்து எக்ஸி வந்து அரசு இல்ல, அரசு கிடையாது. அவன் மாதிரி அங்க இருக்கிற ஆள் தான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக தான் பிச்சை பேசுறாங்க. அதை கூட கண்டிச்சு கொடுத்தாங்க. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மாநிலத்தின் கீழ் இருக்கிற போது அதற்கு தனி சட்டம் வச்சிருக்க. வினாக்ஷன் யாரு? லூயிஸ் வினாக்ஷன், டாக்டர் who studied in Bellour Medical College. உலகமே போற்றக்கூடிய பாபு விடுதல் மான்செஸ்டர் சொல்லுங்க ஒரு பத்திரிகை உலகத்துல பாராட்டம். அவர் கைது பண்ணாங்க. He was convicted லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க 124A. அங்க இருக்கக்கூடிய அந்த வந்து சட்டீஸ்கர் சார் சாய்பாபா 98 விழுக்காடு மாட்டு அடக்க முடியாது. சேரல தான் இருப்பார். He was convicted in Maharashtra. நீ உனக்கு சிறப்பு சட்டம் ஒன்று வச்சிருக்கிற போது அதை கொண்டாந்து ஆர்கனைஸ்டு கிரைம் சொல்லி 111 130 எப்படி சேர முடியும்? அதுல வேற வந்து ஆர்கனைஸ்டு பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைமா சைன் ஸ்நாச் பண்ண போனாங்க. நம்ம இப்ப எதெல்லாம் தெப்டுகளை தெப்ட், ராபரி, டெகாய்டி இந்த மர்டர் பிரிவு இருக்கு. இதுல கொண்டாந்து பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் மாப் லிஞ்சிங் செக்ஷன் 152 கொண்டாந்து எனி ஆக்ட் என்டேஞ்சரிங் தி சாவரன்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா சாவரன்டி பத்தி இங்க போலீஸ்காரங்க எஸ்ஐக்கு சப் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு மன்சூர் போட்ட யாரு? கோகுல கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ. அவனுக்கு என்ன தெரியும் சாவரன்டி பத்தி? நீங்க ஒரு பெரிய அதாவது அவர் குடும்பமே மகன் ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் டாக்டரேட், குடும்பமே
உண்மையிலேயே அவர் வந்து நிக்குது அப்படியே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஏற்பட்டுட்டார். 1 மாசம் அவருக்கு போற அவருக்கு தான் நீ பூச்சி போட்டுக்குது. இந்த கோகுல் என்ன தெரியும், இந்தியாவில் இறையாண்மைக்கிறதா பேசினாங்க. இறையாண்மை உனக்கு என்ன தெரியும்? இறையாண்மை என்பது மக்கள் தான் இறையாண்மை. அப்ப சேர்க்கலாம் பாருங்க. அப்ப ஒரு சிட்டிசன்ஸ் கவர்னன்ஸ் வார்த்தை நான் கவர்னன்ஸ் நம்மை நாமே ஆள்வதுதான் கவர்னன்ஸ். நம்மை நாமே ஆள்வது. ஆனா என்ன பண்ணாலும் யாருக்காக இந்த ஆட்சி இருக்கிறது தான் முக்கியம். கேரக்டர் only determines everything. என்னதான் எஸ்சி ஆக்ட்ல போராடுறேன். கோகுல்ராஜ் கேஸ்ல வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு 5ஆம் தேதி. உனக்கு வந்து நீ குற்றவாளி சொல்லிட்டாப்ல, உனக்கு கொடுக்குற தண்டனை பத்தி நீ சொல்றது உனக்கு வந்து இவர் அவாஸ்தன்னு சொல்லிட்டாப்ல. 8ஆம் தேதி வருது. அந்த அம்மா சொல்றா, தீர்ப்பு சொல்றா. எனக்கு ஆச்சரியம் சித்தராங்க அம்மா சேலத்துல இருந்து வர சொல்லி நான் காலத்துக்கு போய் கூட்டிட்டு போய் நிக்க வைப்பேன். பாவம் கூலி வேலைக்கு கூட கூப்பிட்டாங்க. அந்த அம்மா சொல்றா, அவன் யாருமே இவரா தெரியாது, என்னுடைய மகனுக்கு யாருமே தெரியாத ஒருத்தன் தன்னுடைய கிளாஸ் பற்றி உட்காந்து பேசிருக்கிறதுனால அவனை கடத்தி போய் சாதி சொல்லி திட்டி அடிச்சு கட்டி அவனையே பேச வச்சு எழுத வச்ச மட்டும் இல்லை, கழுத்தை வெட்டிருக்காங்க. அது மட்டும் நாக்கை வெட்டிருக்கிறான். குடும்பம் பாருங்க, நாக்கை வெட்டி போட்டுக்கிறான். அது வந்து 5 மணி நேரம் பண்ண கொடுமைக்கு அவன் தூக்குதொடர் தான் தரணும்னு சொல்றாரு. தூக்குதொடர் தான் கொடுக்கிறார். நான் ஸ்பெஷல் பிபி நிக்கிறேன். நான் பேரைவாளுக்காக நின்று வரேன், வந்து நின்னவன். அப்போ வந்து சீமா சொல்லிட்டு நின்று அவனுக்கு கேஸ் நான் என்ன செய்யணும், ஆஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். அந்த லாவை கேட்கறது அந்த கொடூரமான ஒன்று. பகவத் சிங் மிஸ்டர் ஸ்டேட் ஆஃப் டெல்லி சொல்றாரு, ஹானர் கில்லிங் இஸ் நத்திங் பட் rarest of the rare cases that deserves gallows. Every perpetrators of the honor killing should know that the gallows are waiting for them. The judgment அதிலும் ஒரு தான வழக்கு இது. ஆகவே அவர் தண்டிக்கப்படுகிறது ஒரு சந்தேகம் இல்லை. நான் இப்படி நான் சொல்றேன், as a communist lawyer I always used to fight against this prejudice. அதை ஃபைட் பண்றேன். 150 நாடுகள் 193 நாடுகள் 150 நாடுகள் ஒளிச்சாச்சு இன்னைக்கு. டெத் சென்டென்ஸே கூடாது. வி ஆர் கிருஷ்ணன் சொல்றாரு, அந்த மரண தண்டனைக்கு மரணத்தை கொடுக்கிறார். மனிதன் வாழ்வு நீயார படிக்கிறது, சட்டத்தில் நீயார படிக்கிறது ஒரு ஹியூமனிஸ்ட் லா இருக்கிறார். ஹியூமனிஸ்ட் லா வந்ததை தவிர ஏன் நம்முடைய சட்டங்கள் பூரா இருக்காது, மனிதனை திருத்துவதற்காக தவிர ஒருத்தனை வந்து ரெட்ரிபியூட்டிவ் பண்ணி அடிச்சு போறதுக்காக அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரிஞ்சு வந்து அப்ப நான் சொன்னேன், எனக்கு அப்ப வந்து அம்பேத்கர் வந்தார். அவன் சொன்னேன், as a lawyer, as a special public prosecutor, I have to ask for a maximum punishment, but I am not for a death penalty. யுவராஜ் என்ற மனிதனை இன்னைக்கு தூக்கில போட்டா தியாகி ஆகிடுவான். எனக்கு தேவை இன்னொரு யுவராஜ் உருவாகக்கூடாது என்பதுதான் நோக்கம். அதை அம்பேத்கர் பார்ப்பேன். நம்மை சுற்றிலும் இருக்கிற வேடிகளை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சுவர்களை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற சாதி என்ற மனோபம் இருக்கிறது, ஆட்டிடியூட், மென்டல் டிசீஸ் மனோநிலை, ஆட்டிடியூட், அதை உடைச்சாட்டம் அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்துத்துவத்தை கொண்டு வந்து மக்கள் நான் தான் இந்து என்று பேசிக்கொண்டே ஒரு மனநிலை உண்டாக்குவதற்காகத்தான் இஸ்லாமோபியா, இஸ்லாமியம் தான் வந்து நாட்டுக்கு ஏதோ கொண்டு வர போறாங்க. அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறே இது வந்து கொடுமையான பாசிஸ்டுகளா இருக்க. அவன் என்ன பண்றான், ஏன் வந்து இப்ப கொண்டு வந்தாப்ல டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க கேட்டா, அப்படியா டிமானிட்டேஷன் கொண்டு வந்தியா, ₹1 இருக்கியா நீ? சுவிட்சர்லாந்துல இருந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு வீட்டுக்கு அல்ல ஒரு நபருக்கு பாதிச்ச செஞ்சியா? பணக்கார விவசாயிய இப்ப சொல்றாரு நிர்மலா சீதாராமன், ஒருவனை எத்தனையோ கோடி விட்டு இயற்கை விவசாயத்தை படைக்கணுமா? ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு கணக்கு உள்ள விட்டு மேய விட்டு குடிக்கிற நீரும் சுவாசிக்கிற காற்று வாழ்விட்டு நஞ்சாக்கி விட்டு இயற்கை விவசாயம் படப்பாரு. இங்க நீ என்ன செய்யணும், ஆர்டிகல் 38 ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிகல் 38 பற்றி சொன்னாலே போதும். இடத்துல செக்ஷன் அது 42nd அமெண்ட்மெண்ட் எமர்ஜென்சி. 44th அமெண்ட்மெண்ட்ங்கிறது வந்து அதுலதான் இந்த சோசியலிசம் அண்ட் செகுலரிசம் வார்த்தையை கொண்டு வந்து போட்டாங்க. தப்பு அந்த வார்த்தை எடுக்க சொல்லி சுப்பிரமணிய சாமி பிரச்சனை போட்டுருக்காரு, சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. இவன் நோக்கம் என்ன, பல ஆங்கிள் ஒர்க் பண்ணுவோம். அப்படி இந்த ஆர்எஸ்எஸ் டென்டக்கிள்ஸ் பாரு, ஆக்டோபஸ் பாரு, அது யாருக்கும் தெரியாது. நாமெல்லாம் மேடையில் தான் பேசிப்போம். தோழர்கள் ஆனா அவன் சத்தம் இல்லாம பண்றான், சத்தம் இல்லாம ஊருக்கு இருக்கலாம். போறான் அனிதா சுமந்த் வந்து அடுத்த 20 ஆண்டுகள் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றான், பேசுவான் அப்படியே கொண்டு வந்து உள்ள பூசலாம் போறான். அப்ப அவனுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்குனாதான் அது சாத்தியம். பேசலாம் என்ன பண்ணாலும் சரி. எப்படி சாமி வந்து சிரிச்சு சொல்றாரு, ட்ரையல் கோர்ட் சேஸ் தட் ஐ காட்
But the people says that there is sufficient evidence for me, overwhelming documents for me. I cannot allow for this petition சொல்றாரு. சிரிஞ்சிட்டு அவரு சொல்றாரு, அவர் சொல்ற அப்போஸ் பண்ணாலும் போதுறாரு. When the public prosecutor opposes the bail application, the accused has to prove his innocence. How is it possible in the adversarial system? இந்த கொடுமை என்ன பண்றா, நீ அன்னைக்கு அதை சொல்லணும், 2 கோடி பேருக்கு வேலை இல்லைன்னா ஒரு ஆண்டுக்கு இப்ப 10 வருஷம் ஆச்சு, 20 கோடி பேர் வேலை கொடுத்துருக்கேன். 45 ஆண்டு காலத்துக்கு இல்லாத வேலையை நாட்டில் இப்ப சட்டம் ஏன் கொண்டு வந்தா, ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் பண்ணா மாதிரி 2010 ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்லிமெண்ட்ல இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்ல கொண்டாந்து டெரரிஸ்ட் கேங், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லையா, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா டெரரிஸ்ட் இண்டிவிஜுவல் கொண்டு வந்தாங்க. இண்டிவிஜுவல் தான் இப்ப டெரரிஸ்ட் கேங், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று கொண்டு வந்து இண்டிவிஜுவலா ஏமாத்தினாங்க. அதை மாத்ததுல திமுகவுக்கும் ஓட்டு போட்டாங்க. இதான் பிரச்சனை. 2010 ஓட்டு போட்டாங்க பார்லிமெண்ட்ல. அவெல்லாம் நீங்க வந்து மீண்டும் ரீகன்சிடர் பண்ணணும். தப்புன்னு சொல்லல, தப்பு கிடையாது. இந்திரா காந்தி சொன்னாரு, நான் தப்பு பண்ணனே சொன்னான். ஆகவேதான் இன்னைக்கு வந்து மக்கள் மீண்டும் எதிர்க்கிறாங்க. ஒரு தவறை நீங்க திருத்திக்க தப்பு கிடையாது. என்றைக்கு அதிகாரங்கள் ஒரு கையில் குவிக்கிறதோ அவங்க எதிர்த்து வரத்தான் முடியும், யாராலும் சரி வரத்தான் முடியும். ஆனா அன்னைக்கு கொண்டு வந்த சட்டத்துல தான் பினாமி அபாரிஷன் ஆக்ட் கொண்டு வந்தான். 88 வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு சட்டம் கொண்டு வந்தான். நிலம் என்பது அடிப்படை உரிமைகள், நிலத்துக்காக போராடுறோம். மொத்தம் 12 லட்சம் இருந்துச்சு பஞ்சமி நிலம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்து 3 லட்சம் நிலம். எத்தனை பேருக்கு போறாங்க இது எழுதி முடிச்சதுனால பஞ்சமி நிலத்தை 1921 இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தா போறாங்க. எடுக்க முடிச்சவனால கை வைக்க முடியாது. பஞ்சமி நிலத்துக்கு போராடுறாங்க, தொடரெல்லாம் போராடுறாங்க. ஏன்னு கேட்டா யாரு கையில் அதிகாரம் இருக்கிறதோ அவங்க இருக்கிறது இருக்கணும். எஸ்சி ஆக்ட் வந்தாச்சு. இன்னைக்கு 248 கொலை நடந்திருக்கு. அதான் சரிதான் நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாங் மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் போட்டு வந்தேன். ராமன் சொல்லிட்டு 2012 ஆண்டு வந்து அனுப்புறாங்க. தேவஜெயந்திக்கு போற போது யாரை குண்டு போட்டு ஒரு 7 பேர் இறந்து போறாங்க. ராமர் கொலை செய்யப்பட்டான். தலித்தர்கள் பூரா கொலை செய்யப்பட்டாங்க. என்னடா சாதாரண விஷயம் அது? சாதாரண விஷயம் அது? ஆம்ஸ்டாங் விமர்சனம் இருக்கலாம், வேற விஷயம். ஆனால் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களை தயாரித்திருக்கிற ஒரு மாபெரும் மனிதன் தான். நான் வந்து அப்பீலுக்கு வந்து யாரையும் பண்ணும்போது 10 பைசா கிடையாது, 1.5 லட்சம் ரூபாய் கையில் செலவு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் 10 பைசா தந்துட்டோம். தரல. சென்னையில வந்து ஹைகோர்ட்ல வந்து நான் வந்து கேஸ் ஆர்கியூ பண்ண போது ட்ரெயின்ல வச்சு 4:30 மணிக்கு வந்து சேர்ந்து ஏற்காட்டுல எங்களை கூட்டிட்டு போய் தங்க வச்சு எங்களை திருப்பி அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்தாரு. ஆனா வெளியாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ஆள் வந்து அவர் ஒரு நாங்க எல்லாருக்கும் கருத்துக்கு வரட்டும், 100 பூக்கள் வளரட்டும், 100 கருத்துக்கு வரட்டும், தப்பே கிடையாது. என்னுடைய மக்களை போல நீ ஓட்டு வாங்கிட்டு போய் நீ உட்காந்துறீங்க, ஏன் அது எங்கேயாவது கருத்துன்னு கேட்கிறாரு. அது அப்படி கொள்கை. ஆனா நாம என்ன பண்றோம், இது முக்கியமான எதிரியாக அவர் வீழ்த்தப்படும். எப்பயுமே அதுல கவனமாக சொல்றோம். அது கருத்து வித்தியாசத்துக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு கொலை நடக்குது. இது சாதாரண பார்த்தோம். நாம போற போக்கில் கொள்றோம். லோதா சொல்லிட்டு ஜட்ஜியே கொள்றான். எத்தனை பெரிய வந்து இதுல அந்த அமித்ஷா மீது மட்டும் போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கு, என்கவுண்டர் வழக்கை வந்து சரியா வைத்திருந்தால் அமித்ஷா கம்பெனி கொண்டிருப்பாங்க. ஒரு மோசமான மனிதன் தான். அவர் போய் பேட்டி எடுத்த ஒரு லேடி, நீங்க பைல்ஸ்ல வந்துருக்கு, அந்த பொண்ணு போய் பேட்டி எடுத்த பைல் என்ன பிரமாதமா அப்படி பேட்டியில உண்மையை வாங்குறாங்க. ஒரு பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தையை அவன் மதமாறி திருமணம் உண்டான காரணத்திற்காக ஓட்டர் லிஸ்ட வச்சு எடுத்து ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து கோபத்துல வந்து குத்தி கொலை பண்ண ஒத்துக்கிறேன். வயிற்றுக்கு குழந்தை அது ஒரு இஸ்லாமியனுடைய எந்திருக்கு பிறந்த காரணத்தால சூடாயத்தை விட்டு குத்தி எடுத்தாங்க. இதை விட ஒரு கொடுமை உலகத்தை பார்க்க முடியுமா? அவர்கள் தான் இந்த சட்டத்தை பற்றி பேசலாம், நீதியை பற்றி பேசலாம். ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாமே என்னன்னா, இது சிட்டிசன்ஸ் என்ற முறையில வந்து என்னை கவர்னர் பண்ண வரல, நீ பழைய சனாதனத்தை கொண்டு போறதுன்னு திட்டமிட்டு நஞ்சு தடவிய சட்டங்கள் மூன்றுமே. ஆகவே இதுல சிறு நான் நிறைய பேச முடியும். நான் வந்து கோகுலாஸ் எப்படி ஜெயிச்சேன். நான் விஷ்ணுபிரியா எனக்கு வந்து அப்பா நம்ம சூசைட் பண்ணி போயிட்டாங்க. யாரும் அந்த மாதிரி தனித்து இன்னைக்கும் கல்விக்க முடியல. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் கமிட்டட் சூசைட். ஒய்னு கேட்டா சூசைட் சொல்லி முடிச்சிட்டாங்க, கேச முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சுவாதி
அந்த பொண்ணு இருக்காட்டி சொல்லிச்சு தவறு வச்சு நிறுத்திருக்காது. அந்த பொண்ணு பொட்டிக்கு வரும்போது தன்னையே இல்லைங்குது, கோகுல யாருமே இல்லைங்குது. Nobody has come forward. All told last time. நான் 42 சாட்சி விசாரித்து வர்றேன். எப்படி நான் ஜெயிச்சேன்? Not because of the chargeship filed with the investigating officer, because of the knowledge that I acquired from the Communist Party at the பெரியார் அம்பேத்கர். விஞ்ஞான தேசம், விஞ்ஞான மூணே பாட்டு தான். அவன் தற்கொலை சொல்லிட்டு விடுறான், இந்தியா முழுக்க விடுறான், எல்லாம் தற்கொலை சூசைட் நோட் இருக்குது, சூசைட் ஸ்பீச் இருக்குது. ஆனால் சம்பத்குமார் சொல்லக்கூடிய ஒரு டாக்டரை போட்டு நிக்க வச்சோம். அப்படியே சும்மா மனுஷன் பார்த்துட்டு, இட் இஸ் நாட் அ சூசைட், இட்ஸ் a brutal cold-blooded murder because of the கட்டுச்சீரி சொன்னாங்க. ஒரே பாயிண்ட். சிசிடிவி 2 பேரும் வர்றாங்க போறாங்க. அந்த சிசிடிவி இணைச்சு விஞ்ஞான ரீதியாக வந்து ஆந்த்ரோபாலஜி விசாரிச்சோம், முடிஞ்சு போச்சு. 3வது என்ன, நான் போகவே இல்லை, மலைக்கே போகல, யாருமே தெரியாதுன்னாரு. 100 நாட்கள் தலைவராக இருந்த யுவராஜ் பேட்டி கொடுத்தான், புரியுது எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். அந்த கார்டீசன் கொண்டாந்து கொட்டியில போட்டு விசாரிச்சேன், அதெல்லாம் சார்ஜ்லேயே கிடையாது. எப்படி ஜெயிக்க முடிஞ்சு? இப்படி நீ கொண்டாடி ஆம்ஸ்டாங் கோயில் இருக்கக்கூடிய பின்னணி யாருமே கொண்டாடி, அதுதான் இன்வெஸ்டிகேஷன். திருவேங்கடத்தை போட்டு என்கவுண்டர் பண்றாங்க கிடையாது, அது மாதிரி பேசுறீங்க. யாரு பின்னணி? அப்படி ஒரு சட்டத்தை வந்து டெமோக்ராட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நீ செய்ய மாட்டேங்கிற. ஒன்றை மட்டும் சொல்ல முடிக்கிறேன். இந்த காவல் சட்டத்துக்கு ஏதாவது போட்டது பிரகாரம் இந்த காவல் சட்டத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீ முதல்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு பிசிஐ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி பேருக்கு பிசிஐ சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு 2 மெம்பரை வச்சு ஒரு குழு போடுங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு குழு போடுங்க. எனி ஆபீசர் கமிட்டட் மிஸ்டேக் ஆர் எனிதிங் தே ஹவ் டன் against the law, the matter can be taken up with them now. 2006 சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிருக்கு. பாண்டிச்சேரியில் சின்ன ஸ்டேட் இருக்குது, அதை செஞ்சிருக்கு. செஞ்சியா? இதெல்லாம் சித்திரவதை சொல்ல வேண்டிய அவசியம். மனித உரிமைகளிலேயே மிக கொடூரமான ஒரு காவல் சித்திரவதை தான். சாத்தான்குளத்தை போல எத்தனை சித்திரம் நடக்குது. நம்ம இந்தியா ஐநா மன்றத்தினுடைய சித்திரவதைக்கான குழு வந்து நம்ம கைது போட்டுக்கிறோம். இந்தியா வாஸ் சிக்னட்டரி. அதை நீ ராட்டிஃபை பண்றது இங்க எப்படி? by enacting a law, by bringing an amendment in the Indian Penal Code that torture is an offense. இந்திய தண்டனை சட்டத்துல வந்து சித்திரவதை ஒரு குற்றமாக மாற்ற சொல்லி 97 கையெழுத்து போட்டு இன்னைக்கு வரைக்கும் மாற்ற மாட்டேங்குது. அப்புறம் என்ன எப்படி மாற்ற மாட்டேங்க என்ன பண்ணாங்க? அப்ப காவல்துறைக்கு கட்டற்ற அதிகாரத்தை கொடுக்குற. அவர் கொடுத்த என்ன அவன் யாரும் கேட்க முடியாது. இந்தியா சொன்னாரு ரணிதகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி ஒரு காம்படிஷன் ஆஃபன்ஸா இருந்ததுன்னா சேஷனுக்கு போறோம். வாய்மொழியாக சொன்னாலும் அதை எழுதி படிச்சு காமிச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃப்ரீயா காசு கொடுக்கணும். இட்ஸ் மேண்டேட்டரி. இல்லாட்டா 166A பிரகாரம் ஐபிசி பிரகாரம் 6 மாசம் தண்டிக்கலாம். ஓகே, எத்தனை சேஷன் நம்ம போட்டுக்கிறோம்? எந்த காவலயத்துல கிராமத்துல ஒரு ஏழை தொழிலாளி லிங்கு போட்ட வந்து சேஷன் இப்படி வாரிசு எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த சட்டத்தையே நீ வந்து அமல்படுத்த மாட்டேங்கிற. அப்ப இந்த 170 ஆண்டுகாலமாய் சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் வந்து ஆர்டிகல் 141 பிரகாரம் பைண்டிங் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. டிக்டம் லேபிள் வித் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹைகோர்ட். இட் ஹஸ் காட் a force of law under ஆர்டிகல் 141. எப்படி பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுகிறதோ அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பிக்கக்கூடிய அந்த முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள் கைட்லைன்ஸ் இருக்குது. அதான் ரணிதகுமார் வெர்சஸ் ஸ்டேட். முதல் 5 நாள் தான் ரிமாண்டை தர முடியும் என்பது என்ன? சிபிஐ வெர்சஸ் கடம்பம் 1992 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அது அற்புதமாக சொல்றோம். அதுதான் நம்ம பாலாஜி கூட செந்தில் பாலாஜி பண்ணாங்க. இது பண்ண போறாங்க. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபி வெர்சஸ் ஸ்டேட் நம்ம துடியலூர்ல சசிகுமார் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டதா சொல்லும் போது அந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ஐஏ கோர்ட்ல அனுபவம் கேர வச்சு அந்த பெட்டிஷனை ரத்து செய்ய வைத்தேன். இங்கே இன்னைக்கு கேட்டானா சிபிசி நம்ம ஐபிசி ஆபீஸ் போறாங்க. கைப்பிள்ளை போடுவது என்பது அநாகரிகங்கிறார். விஆர்டிஸ்டுடைய கேஸ் பிரேம் சங்கர் சுக்லா 1980 சுப்ரீம் கோர்ட் பிரபாகர ஜட்ஜ்மெண்ட் படிச்சிருந்தாங்க. சுனில் பத்ரா வெர்சஸ் 1978-80 அப்படியே பிரபாகர ஜட்ஜ்மெண்ட் படிச்சிருந்தாங்க. கைவிலங்கு போடுவதுன்னா அதே ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் ரெண்டுமே தப்பு. எல்லாமே கொண்டு விட்டாங்க. எல்லாத்தையும் அப்ப என்ன அர்த்தம்? 85 விழுக்காடு மாற்றமே கிடையாது. வெறும் வந்து கட்டன் பேஸ் தான், வெட்டியும் ஒட்டிருக்கிறான். மீதி இருக்கிற 5 விழுக்காடு என்பது திட்டமிட்டு
நீ இந்த சட்டத்தை வந்து உருமாற்றங்கிற பேர்ல, அதாவது புதிய முந்தையில் பழைய கல்வின்னு சொல்ற மாதிரி இது கலோனியல் அல்ல, என்ன பொறுத்தவரைக்கு நியோ கலோனியல் லாஸ் புதிய காலனியாளர் சட்டம். ஆகவே இது வர்ணாசிர தர்மத்தை நோக்கி ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேசம் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவத்தினுடைய சட்ட மாற்றத்தை தவிர இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதை எதிர்த்து நாம் களத்திலும் நீதிமன்றத்தில் போராட்டம் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு. சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நினைவு பரிசாக கட்சியினுடைய மாநில அப்துல் ரஹ்மான் மூத்த தோழர் மரியாதைக்குரிய தோழர் அரங்க குணசேகரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று 2 நிமிடம் கருத்துரை வழங்குகிறார். வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்கள் அறிவுபூர்வமான ஆரோக்கியமான செய்திகளை உணர்ச்சி புறம்பாக நம் முன்னே கொட்டி சென்றிருக்கிறார். பசுவுக்கும் பார்ப்பானுக்கும் தான் அடிப்படை உரிமை இங்கே இருக்கிறது என்ற செய்தியை நம் சிலப்பதிகாரத்துல கண்ணகி மதுரை ஏறிக்க போற போது யார் யாருக்கு விளக்கு கொடுக்கிறார்னா பசுவுக்கும் பார்ப்பானுக்கும் விளக்கு கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு புத்தர் காலத்தினுடைய இந்த கலோனியல் சட்டம் என்பதை நம்ம கலனி ஆதிக்கத்தோடு பொருத்தி மட்டும் பார்க்க முடியாது. ஒரு முதலாளித்துவ வளர்ந்த நிலவரத்துடன் வளர்ந்த முதலாளித்துவ சட்டங்கள். அதுல மாற்றங்கள் வேணும்னா தலைவர் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் புரட்சிகரமா இருக்கலாம். ஆனால் பிற்போக்காக நிலமுறைத்துவ கருத்தியலுடைய முடியாட்சியினுடைய சிந்தனைகளை கொண்டு வருவதற்காக இந்த சட்டங்கள் இருக்கு. இந்த விஷயங்களோடு நம்ம குற்றவியல் சட்டங்களை நாம் பொதுமக்களும் சேர்ந்து இருக்கின்றது. மிக அழகாக சொல்லி தோழர்களுடைய உழைப்பு சிந்தனை 1.5 மணி நேரம் அனைவரையும் கட்டுப்போடுகிற வகையில பேசியிருக்கிறார்கள். கண்ணதாசன் அவர்கள் மிக விரிவாக ஒவ்வொரு சட்டங்களாக சொல்லி பேசியிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நேரம் அதிகமாக இருப்பதால் நிறைவாக சுருக்கமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சாதிக் அவர் நிறைவுரையாற்றுவார். மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் இஸ்மாயில் அவர்களே, மாநில துணைத் தலைவர் உமர் அவர்களே, ஐபிஐக்கு வந்துள்ள வழக்கறிஞர் கமருதீன், வழக்கறிஞர் ஷாஜான் அவர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பாசிசம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதான் அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கருவறுத்தல். எதை அப்படின்றது பாத்தீங்கன்னா சமூக உரிமை. அதாவது பாசிசம் வரணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த சமநீதி சமூக அதெல்லாம் வந்து இல்லாம பண்ணணும். அது இல்லாம பண்ணணும்ன்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா சட்டங்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொன்னார், அந்த சாதாரண சட்டங்கள் ஸ்பெஷல் லாஸ். ஒரு காலத்துல காங்கிரஸ் இந்த காலத்துல ஸ்பெஷல் லாஸ் மட்டும் தனியாக கொண்டு வராங்க. அதை அப்ஜெக்ட் பண்ணும்போது நிறுத்துவாங்க. அதுக்கு ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்கு அப்புறம் அந்த லா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணதான் ஒன்று வராங்க. ஆனா இப்ப எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி அப்படி அந்த இதுல ஐபிசிலேயே வந்து கொண்டு வந்து
இது எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பாதியில வந்த ஐயாவுடைய பேச்சு பாதியில கேட்டேன். ஆனாலும் அவருடைய அந்த கருத்தாழம் நமக்கு தெரியும், அதனால நிறைய கேட்டிருக்கேன். அதனால இப்போ அந்த சமூகம் எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சமூகம் ஒரு எந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும். ஏன்னா கட்டற்ற சொல்லுவாங்க அந்த போலீஸ்க்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம். இப்ப அது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யார வேணா சஸ்பெக்ட் பண்ணலாம், யார வேணா தூக்கலாம், யார வேணா வந்து உள்ள வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு குழப்பம் நிலவும். இதுதான் பாசிசத்தினுடைய முதல் வெற்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒற்றுமை, இந்த சமுதாயம் ஒற்றுமையா இருக்கிறது, சமூக நீதிக்காக போராடுறது. இப்போ எந்த அளவுக்கு அது கேவலமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ரைட். அது உலக அளவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு சின்ன எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது உண்ணாவிரதம். அது சின்ன நம்ம வீட்டுல சின்ன குழந்தைய பார்த்தோம்னா, அது கோவம் வந்துச்சு, அதை அடிச்சுட்டோம் செஞ்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது உண்ணாவிரதம். அதான் சக்சஸ் ஆயிருக்கு உலகத்தில். ஆனா அந்த உண்ணாவிரதமே வந்து அதுக்கு வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னா யோசிச்சு. இப்ப இந்த சட்டங்கள் தேச துரோகியா யார வேணா மாத்தலான்ற சார். முதல்ல அது பிரைமா ஃபேசி கேஸ் அப்படின்றதே வந்து அதுக்கான ஒரு முறைக்கு சொல்றோம். இப்ப ஒரு போலீஸ் ஒரு ரைட்டர் அவர் வந்து அதை வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது அதாவது பொதுமக்களா நீங்க அதை வந்து பிராக்டிஸ்ல தெரியாது. இப்ப இந்த பிராக்டிஸ்ல இருக்கும்போது இன்னைக்கு ஐயாவோ மற்ற அட்வொகேட்ஸோ நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒண்ணு நாங்க அந்த டேபிள் போய் ஆர்குமெண்ட் பண்றது மட்டும்தான் சஃபர் ஆகிறது பப்ளிக். ஆனா இது பப்ளிக் வரைக்கும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து பாசிசத்துக்கான வெற்றி. ஆனா இதை நாம இப்போ ஐயா மாதிரி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்குகள் எல்லாம் வந்து நிறைய வச்சு பொதுமக்கள்கிட்ட நிறைய எடுத்துட்டு போகாத வரைக்கும் இந்த பாசிசம் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கு. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப வந்து இந்த நல்லவர்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலையோ அப்போ வந்து கெட்டவர்கள் வந்து ஜெயிச்சுட்டே வருவாங்கதான் பவர். இத வந்து நடந்துட்டு. அப்ப இங்க என்னன்னா, நாம வந்து ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லாத ஒரு பீரியட்ல வாழணும். அந்த காலகட்டத்தில் எப்ப சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும், லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்க, யார் அதை அமல்படுத்தணும், அமல்படுத்தணும் கேட்கும். இப்ப இந்த சட்டங்கள் எப்போ நிறைவேற்றப்படுது, அது பார்லிமெண்ட்ல 144 எம்பிக்கள் இல்லாதப்போ அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பி அதுல வந்து சஸ்பெண்ட் பண்ணி அந்த நேரத்தில் எப்போ அப்பதான் நாம வந்து கோவிட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம். இது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், இது எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், லா கமிஷனுக்கு நீ ஃபார்வர்ட் பண்ணிருக்கணும், ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், லாயர்ஸ் இதுல வந்திருக்கணும். இது எல்லாமே வந்து ஹிடன் அஜெண்டாவா கொண்டு வர முடியுது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பேக்ரவுண்ட் கான்செப்ட்ல ஜெயிக்கிறதுக்காக தானே. இப்போ எங்கிட்டே ஒரு சில மீட்டிங்ஸ் கேட்க சொன்னாங்க, என்ன சார் பண்ண முடியும் உங்களால, ஜூலை 1 இருந்து இந்த லா கொண்டு வந்தாச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1996 ஷாபாவன் கேஸ்ல இருந்து இப்போ ரீசெண்டா 3 வேளாண் சட்டங்கள் வரைக்கும் நாம வந்து குப்பையில போட முடியும். இப்போ மக்கள் நினைச்சுக்கணும், மக்கள் நினைச்சுட்டாங்கன்னு சொன்னா நீதினா நீதி. நீங்க நீதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நீதி வந்து கிடைக்கும், இந்த அநீதிகள் சாகும். இன்னொன்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒரு அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்றது வந்து சிவில்ல இருக்கும். இப்போ அந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி நாம வந்து அந்த சொத்தை வச்சிருவாங்க செய்வாங்க அப்படின்றதுக்காக நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஆனா கிரிமினலால கில்ட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் அறவத்திற்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்ல அவன் அக்யூஸ்டா இருக்கிறான், அவனோட ப்ராப்பர்ட்டி நீங்க பண்ண முடியும்னா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்க யூபில, பிஹார்ல, மத்திய பிரதேசம் எல்லாம் வந்து வீடுகள்லாம் இருந்துச்சாங்க.
அரசாங்கத்துக்கு எதிராக யாரா இருக்காலும் அவங்க அடிக்க முடியும்னா இது அதனோட அடிப்படையில் இதை எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த சட்டங்கள் எல்லாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரு வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு 2-3 கேசஸ் மேல இருக்கு, 2-3 சிஎம் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறத ரெஸ்லிங்க்கு இருக்கிற அந்த நாதாரி எல்லாம் வந்து யாரும் ஒன்றும் பண்ணல, அது ப்ரூவன். ஆனா இவங்களுக்கு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 3-4 சிஎம் எல்லாம் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது அதாவது இந்த சட்டங்களை நாம் ஏன் எதிர்க்கிறோம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டம்ன்றது வந்து மனிதர்களுக்காக எந்த மனிதர்களும் இந்த மாதிரி எங்களுக்கு சட்டம் வேணும்னு சொல்லி வந்து அவங்க கேட்பாங்க. ஆனா அவங்களுக்காக மட்டுமே வந்து பண்ண முடியாது. ஆனா இங்க எப்படின்னா ஆட்சியாளர்கள் நீங்க எந்த காலத்தை இப்ப நீங்க கலோனியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கலோனியல் காலத்துல அவன் அதை கேட்டு வந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்தது செடிஷன். இப்ப அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா ஹிடன் அஜெண்டாஸ். அப்ப இங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு சாதகமா ஒரு சில சூழ்நிலைகளை கொண்டு வரதுக்காக தான் இந்த வந்து கொடூர சட்டங்கள். இப்போ நம்ம இதுல இன்னொரு எதிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது எந்த மொழிகள் இங்க இருக்குதோ, அதாவது மாநிலங்களோ அந்த ரீஜனோ அந்த மாதிரி அந்த மொழிக்கான ஒரு வழக்குல தான் நீங்க வந்து கொண்டு வர முடியும். ஆங்கிலத்துல கொண்டு வரலாம், இல்லைன்னா சமஸ்கிருதம் எந்த நாட்டுல இருக்குங்க, எந்த மாநிலத்துல இருக்கு, எங்க மொழிகள் இருக்கு, எங்கேயும் இல்லையே. அப்ப நீங்க என்ன கொண்டு வரீங்கன்னு சொன்னா நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு சாவு மணி அடிக்கணும். நீங்க செய்யறது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு முரணானதுதான். இப்ப பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் அந்த பார்லிமெண்ட் இனாகுரேஷன்ல ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்ல. இந்த மாதிரி நடைமுறை அதுக்கு சொல்ற காரணங்கள் என்ன? அது இருக்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த சனாதனம், இந்த பாசிசம் சனாதனம்ன்றது வந்து பிரிச்செல்லாம் பார்க்க ரெண்டு ஒண்ணுதான். இது இவங்க கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷனா இந்த 3 கிரிமினல் லாஸ்ல கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இந்த 3 கிரிமினல் லாஸ் இப்போ ஜட்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் சொல்றாங்க பெரிய குழப்பம் தான். என்ன பிராக்டிக்கலா அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அவங்க சொல்றது வந்து டிஜிட்டல்லாம் கொண்டு வரும் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஆபீசர்ஸ் இல்ல சார். ஸ்டாஃப்க்கு இந்த நாட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து 3 lakh lawyers தமிழ்நாட்டில் வந்து 75,000 வழக்கறிஞர்கள் இருக்கும் பார் அசோசியேஷன் ரெஜிஸ்டர். இதுல வந்து இன்னும் பாதி பேருக்கு இந்த சட்டங்கள் வந்து முழுசா புரிஞ்சுக்கோமான்னு தெரியாது. ஆனா இப்ப கோர்ட்ல இருக்கிற ஸ்டாஃப் நம்ம பாத்தீங்கன்னா வந்து எந்த குரூப் 4 பாஸ் பண்ணி வந்திருக்கு. அவங்க இன்னும் ஆங்கிலம் கூட அவங்க சரியா தெரியாது. அந்த என்ன சொல்றாங்க சொல்றது. இப்ப இவங்க ஜூலைக்கு முன்னாடி வந்து பழைய சட்டம், ஜூலைக்கு அப்புறம் புதிய சட்டம் அப்படின்னு சொல்லும்போது பிராக்டிக்கல் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் என்னதுக்காக இந்த குழப்பம் நீடிக்கணும். அவங்க வேணும்னு ஆசைப்படுறது என்னன்னா இந்த குழப்பங்கள் ஆபீஸ்ல இருக்கணும், வீட்டுல இருக்கணும், பொதுமக்கள் இருக்கலாம். எப்ப வரைக்கும் அந்த குழப்பங்கள் இருக்கோ அது வரைக்கும் அவங்களால வந்து பண்ணணும். ஆனா இத நாம பொதுமக்களாக நாம அது மக்கள்கிட்ட சரியா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி நாம இதை நிரூபிக்காத வரை மக்கள் நாம வந்து தோத்துட்டே இருப்போம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மேடைகள் நீங்க வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் அதாவது இந்த பாசிசத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா கொஞ்சம் அறிவுஜீவிகளை நீங்க உருவாக்கும். இந்த கருத்தாட்டம் வந்து பொதுமக்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க உருவாக்கும். ஆனா அது எப்போ வரைக்கும் நீங்க பண்றீங்களோ அப்போ அது வரைக்கும் நாம வந்து ஜெயிச்சிட்டு இருப்போம். வாய்ப்புக்கு நடைபெறுகிறது. தொடர் 5 நிமிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மட்டும் இந்த சட்டங்களை குறித்து கேளுங்க. உங்க பேரு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோக்ராம் நோட்டீஸ் போஸ்டர் பார்த்ததுலேயே ஒரு ஆர்வமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாரை வந்து நான் வந்து யூடியூப்ல அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது நம்ம கோயம்புத்தூர் கலவரம் அதே மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று இது பண்ண மாதிரி உண்மை எதிராக
இது பண்ணாங்களோ அதே மாதிரி செஞ்செல்லாம் பார்த்துருக்கேன். சார் பேசும்போது எனக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. அதை நான் வந்து ஒரு 2 கொஸ்டின் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம பேசணும் ஃபர்ஸ்ட் புதுசா வர சட்டத்தை பத்தி இதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கு, வழங்க மாட்டாங்க, ஹிந்தியில இருக்கு, அதே மாதிரி சில விஷயங்களும் பேசணும். இப்போ நான் கேட்க போறது வந்து ஆல்ரெடி இந்த பழைய சட்டம் இருக்குல்ல, அதுலயே வந்து என்னன்னா இப்போ வந்து பாபர் மசூதி இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாபானி கேஸ்ல வந்து முஸ்லீம் பர்சனல் தலையிட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காஷ்மீர் இஷ்யூ இப்போ ரீசெண்டா ஆர்டிகல் 370 தூக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிஜாப் இஷ்யூ ரீசெண்டா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இப்போ ஹிஜாப் இஷ்யூல வந்து அது அன்ஃபேவரா இருக்கு. முஸ்லிம்ஸ் எல்லாமே வந்து அது வேணும்னு சொல்றோம். அங்க வந்து ஒரு ஜட்ஜி வந்து அவங்க வந்து ஏன்னா இஸ்லாமிக் ஃபிக்கு படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இஸ்லாமிக் லாவை பத்தி என்ன தெரியும், அந்த அளவு நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டா படிக்கணுமே தவிர அதான் கொஸ்டின் தான் இதா வரும்போது அவங்களுக்கு வந்து அதை பத்தி நாலேஜ் என்ன, அவங்க வந்து இஸ்லாமிக் ஃபிக்கு பத்தி என்ன தெரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் போது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது வந்து எந்த அளவு வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுது. காஷ்மீர்ல 370 எடுத்தாங்க. 370 எடுக்கிற போது உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை தெரியும், அந்த இன்டர்நெட் போக்குவரத்து எல்லாம் தெரிஞ்சு என்ன பாயிண்ட்னா, காஷ்மீர்ல 370 எடுக்கிறதுல முக்கியம் இந்தியாவிலே காஷ்மீரா பாக்குறதுக்கு முக்கியம். இப்ப அதுக்கான மக்கள் அம்பேத்கர் சொன்னாரு, என்னதான் நான் சட்டம் வந்து நல்லா இருந்துருந்தாலும் கூட ஒரு மாலை வந்து குரங்குகள் கிடைச்சுன்னா அது வந்து பிச்சு பிச்சு போடுது, ஒரு பூசாரி கிடைச்சிருச்சுன்னா அது இந்த சிலைக்கு மலையாது. இந்த சட்டங்கள் யாருக்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நிறைவேற்றக்கூடிய யாரா இருக்க வேணும், இந்த பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஆட்சியா இருக்கணும். அந்த ஆட்சி உருவாக்குற வரைக்கும் தவறு. அதான் இதே மாதிரி பழைய சட்டத்திலேயே சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம அது உருவாகின ஹிஸ்டரியை பார்க்கும் போதும் அது வந்து எப்படின்னா நீங்க சொன்னீங்க அவங்களோட கையை பிடிச்சி கையை பிடிச்சி எழுத வச்சாங்க. கையை பிடிச்சி எழுத வச்சாங்க. அதே மாதிரிலாம் சில இடங்கள்ல சில விஷயங்கள் சில காம்ப்ரமைஸ் இருக்கும் போது அதை வந்து சில பேர் இப்ப வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா பார்க்கும்போது இதே மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. கான்ஸ்டிடியூஷனே இதா சொல்றீங்களா? அம்பேத்கர் தெளிவா சொன்னாரு, முரண்பாடுகள் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் நாம் நடிக்கிறோம். ஓட்டு போடுறது மட்டும் அம்பானிக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டு, குப்பனுக்கு ஒரு ஓட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் ஒரு ஓட்டு என்பதை ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, ஒன் வேல்யூ ஒன் மேன் என்பது உருவாக்குற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். அப்பதான் பொருளாதாரத்தை, கல்வியை, வேலை வாய்ப்பு, அதுதான் போராட்டப்படலாம். இப்போ வந்து இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மைன்னு சொல்றாங்க வந்து அந்த வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு காந்தி சொல்றாரு, எந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் சிறுபான்மையுடைய மக்களுடைய குரல் கேட்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான ஜனநாயகம் சொன்னாரு. வந்து பேசாலே தப்புன்னு சொல்றாங்க. அதனால அதுதான் போராட்டம், சமத்துவத்துக்கான போராட்டம், சமூகத்துக்கான போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம தொடர்ந்து. இப்ப ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணா வச்சு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. இது என்ன, இந்த கமிஷன்னால என்ன பயன்? முதல் ஒரு பயன் இல்லை. ரெண்டாவதுன்னா இந்த சட்டங்கள்ல 2 பிரிவுல 152, 113 இங்கே அதிகமா சாப்டர் 6, சாப்டர் 7 இதுல டெரரிஸ்ட் ஆக்ட்னா அந்த 113 அதுல எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்ற ஒரு வார்த்தை வருது. அது என்ன? அதான் பீனல்ல சித்தி கப்பல் சொல்லக்கூடிய கேரளா ஜேர்னலிஸ்ட் 70 ரூபாய் வச்சிருந்தாரு பேங்க் அக்கௌண்ட்ல. அதுக்காக தான் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் வெளியே அதான் பணப்பரிமாற்ற சட்டத்தினால அந்த பிஎம்என் இது வாங்கிட்டு அந்த செக்யூரிட்டி இடத்துல எக்கனாமிக் செக்யூரிட்டி போட்ட காரணம் தான். இப்ப எடுத்து பார்த்தா எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பார்டர் எடுத்தாச்சு. இந்திய சட்டம் வந்ததுன்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் காஷ்மீர். இப்ப எடுத்தாச்சு, அதையும் எடுத்தாச்சு தெரிஞ்சுக்கிறேன்.
உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் கூட இங்க ஒரு கேஸ் பண்ணலாம். அப்ப இவன் நோக்கம் என்னன்னா, ஒரு பக்கம் கார்பரேட் இருக்கலாம், உலகம் கூட இருக்கலாம், போறான் இங்க இருக்கிறான். மோடி என்ன பப்பட் தானே, இவன் பின்னாடி இருக்கிறது யாரு? கார்பரேட், அம்பானி, அதானி அவர்கள் தான் கேட்பான். அப்ப அவங்க கேட்டு ஒரு சட்டம் வேணும். இன்னைக்கு முதல் எடுத்தவங்க யாரு? இல்ல விவசாயிகள் 700 பேர் நேற்று போராடி தூக்கிட்டாங்க. சிட்டிசன்ஷிப் எடுத்து யாரு? சாஹின் பாகத்துல வந்து பெண்கள் நின்று அது இஸ்லாமிய மக்கள் ஒட்டுமொத்தமா போடுறாங்க. கோவிலுக்கு வந்து அடுத்த கட்டம் பண்றான். ஏற்கனவே சொன்னாங்களா, அறிவாளிகள் தான் ஒரு எப்படி பாக்குறாங்க. பீமா பரிகாரத்துக்கு யாரும் சாதாரண பண்ணாங்களா? சுதாபர் சார்ந்தாங்களா? அதாவது எதிர்காலத்தை இப்படி சிந்திக்க முடியாது. ஒரு அறிவாளியை வந்து கொண்டு உள்ள வச்சீங்கன்னா அடுத்தபட்சம் யாரும் இல்லை. அதை வந்து அறிவாளிக்கு செஞ்சதை எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வரதான் சொல்லுவாங்க. அதனால என்னன்னா, இருக்கிற சட்டத்தை மக்களுக்காக பயன்படுத்துறதுதான். அதாவது ரெசிஸ்ட் ஆக்ஷன் வந்து காரணம் தான். 1989 தொடங்கி 30 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. அதனால அப்ப நடைமுறை படுத்துவதற்கு ஒரு போராட்டம் எடுத்துருந்தாங்க. அந்த படுத்துற போராட்டத்திலே தலைகளை மாற்ற பார்க்கறாங்க. அப்ப என்ன ஒன்று வச்சு ஜல்லிக்கட்டு வச்சு, ஜல்லிக்கட்டு யாரும் அமெரிக்காரங்க போடுறது, என்ஜிஓ போடுறது. ஆனால் ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட் திருப்பியே உடைச்சது மக்கள் போராட்டம் தான். டெரரிஸ்ட் ஆக்ட் ஏன் அந்த வந்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடியில கொண்டு வரும்? பாத்தீங்கன்னா எப்படி சாப்டர்ஸ் பிரச்சனை வந்து நம்ம அட்வொகேட்ஸ் தான் உள்ள எல்லாம் போகுது. அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட், அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் காயின்ஸ் அண்ட் ரிசர்ட்ஸ், அஃபென்ஸ் கமிட்டட் பை தி பப்ளிக் சர்வீஸ் உள்ள வரும். இந்த சாப்டர்ஸா போயிடலாம் அப்படியே. அப்ப அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடிக்கு முன்னால கொண்டாந்து வச்சதுதான் விமன் சொல்றேன். நீ பாத்தீங்கன்னா அதே தப்பு இல்லை. அவன் வந்து பேரலைஸ் பண்றதுன்னா ஒரு புது சட்டம் மாதிரி காமிக்கிறதுக்காக பண்றான். ஆனா அவன் கூட வந்து அப்படியே ரெக்கார்ட் இதெல்லாம் ஆய்வு பண்றான் போராட்டீங்க. அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி உங்களுக்கு தெரியும். இப்போ செக்ஷன் 57 ஆஃப் தி சிஆர்பிசில 24 hours இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும். மதுரையில இங்கிருந்த ரசவாக்கர் இருந்தாரு. மதுரையில வந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் குடிபோல மகளை வந்து திருமணம் பார்க்க பாலியல் தெரிஞ்சு போட்டு பார்ப்பான். கோபத்துல பொண்ணு மகளை காப்பாற்ற கத்தி எடுத்து முட்டிடுறாரு. முட்டினா மதுரை போலீஸ்கார என்ன பண்றாங்க, 302 கேஸ் போடுறாரு. அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு வித்தின் 24 hours அந்த அம்மாவை விடுவிச்சாரு. இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், இட்ஸ் எ டிஃபென்ஸ் சொல்றாரு. அப்படின்னு சொல்றப்ப ஒரு 24 மணி நேரம் போதும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியாம போனா தான் கோர்ட் 50 days சார்ஜ்ஷீட் போடுற வரைக்கும் அது 60 நாள் பண்ணலாம் வச்சுக்கலாம் போறாங்க. இந்த டைம் லிமிடேஷன் எல்லாம் வச்சது போராத்தையும் மாத்துறதுக்கே காரணம்னா விடுபடி சொல்றான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் எப்படி ஜெர்மனியில பண்ண பாருங்க, அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட் ஆக போறாங்க. ஒரு காவல்துறை ராஜ்யமா மாத்தணும். அது மட்டும் இல்ல, அரசியல் சாசனத்துக்கு அடிப்படையே மாத்தணும். அப்ப நேரடியே சொல்லாம அந்த புத்தகத்தை தூக்கி கும்பிட்டுக்கிட்டே புத்தகத்தை கூட தீ வச்சு கொடுத்தது போறான். அந்த மாதிரி வேலை செய்யலாம். அதனால கொஞ்சம் டீப்பா பேசணும். நம்ம பேசுவோம். தோழர் பேசும்போது தொடர்ந்து வந்து சூடு மன்சூர் சொல்லி ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் அதை வந்து கவனித்தீங்கன்னு தெரியல. சூடு மன்சூர் என்பவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக பல்வேறு போராட்டங்களில் அறியப்பட்ட ஒரு நபர். திராவிட சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு சாதாரண என்ன சொல்ல போனா அவர் வந்து ஒரு இல்ல, அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாகவோ அல்ல இஸ்லாமிய சித்தாந்தத்தை கொண்டவராகவோ இல்லை. ஆனால் அவரை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முப்பா சட்டத்துல கைது செய்யுது. இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு வழக்காக பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, அவருடைய மகன் ப்ரொஃபசர் டாக்டரேட் வாங்கினவர் ஹமீத் ஹுசேன் சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு பேசியிருக்கார், ஒரு காணொலி போட்டிருக்கார். அந்த காணொலி இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கோகுலகிருஷ்ணன் சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. அவர் வந்து புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் கைது நடந்தது. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் பேசியது, ஹமீத் ஹுசேன் பேசியது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இருந்தால் சொன்னால் இதுவரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போடக்கூடிய வழக்குகள் என்பது அதிகபட்சம் ஐடி ஆக்ட்ல போடலாம்.
சாதாரண வழக்கெல்லாம் போடுறாங்க. அது நீதிமன்றத்துல அதிகபட்சம் 15 நாள் வந்து ஒரு மாதத்துக்குள்ள 2 ரிமாண்ட் நம்ம வந்து வெயில் கிடைக்கக்கூடிய வழக்கு. ஆனால் ஹமீது ஹுசைன் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவன் வந்து பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்போடு தொடர்பு இருப்பதாக சொல்லி அவர் மீது யுஏபி வழக்கு போட்டு எந்தவித காரணமும் இல்லாம அவருடைய அப்பா, அவருடைய தம்பி ஹமீது ஹுசைனோட தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய அவரை சார்ந்த அவருடைய அறிமுகமான ஒரு 2 நபர்கள் சொல்லி இதுவரைக்கும் ஒரு 6 நபர்களை தமிழ்நாடு அரசு, என்ஐஏ கிடையாது, ஒன்றிய அரசுடைய காவல்துறை கிடையாது, தமிழ்நாடு சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை அவர் மீது உப்பா சட்டம் போட்டிருக்கு. இது வந்து ஒரு உதாரணம். நேற்று ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி, உப்பா சட்டத்தில் இதுவரைக்கும் இந்தியாவில் 80,000 மக்கள் கைது செய்யப்பட்டு எந்த விசாரணை இல்லாம இந்திய சிறைகள் இருக்காங்க. ஆக இத்தகைய சட்டங்கள் வந்து சொன்னால் இது வந்து இன்னும் அதிகமாகும். அரசுக்கு எதிராக மூச்சு விட்டாலும் கூட அவருடைய உப்பா போன்ற சட்டங்களை சாதாரணமாக கைது செய்து அவர்களை சிறைப்படுத்தக்கூடிய போக்கு நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆக இங்க உங்களால இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தொடர்ந்து இங்க பேசக்கூடிய மக்களை தொடர்ந்து குடி வைக்கப்படுகிறார்கள். ஜனநாயகம் இதுவரைக்கும் ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு தீவிரவாதியை அடையாளப்படுத்தினா அவர் வந்து ஈஸியா வந்து கைது செய்யலாம். தலித்களாக இருந்தா அவரை வந்து நக்சலைட் மாவோயிஸ்ட் சொன்னால் ஈஸியா அவர் வந்து கைது செய்து தடை சட்டங்கள்ல வந்து போடலாம். ஆனால் ஒரு திராவிட சித்தாந்தத்தை உருவாங்கிய ஒரு நபரை இந்த அரசு கைது செய்திருக்குன்னு சொன்னால் இதை விட ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழல அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளணும். இறுதியாக நன்றி கூறி இந்த நிகழ்வை முடிவெடுக்கும்படி வழக்கறிஞர் ஷாஜான் அவர்களை அனுப்புகிறேன். இங்கே இந்த மாலை பொழுதிலே உங்களுடைய நேரங்களை கொடுத்து இந்த புதிய குற்றவியல் கொடூர சட்டங்கள் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வடிவமைத்து கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற வெல்ஃபேர் கட்சியின் துணைத் தலைவர் முகமது கவுஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பை நிகழ்த்திய வெல்ஃபேர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமுறை நிறுத்திய தமிழ்நாடு மாநில தலைவர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெற்றி பொட்டில் அளித்ததை போல் விளக்குரை வழங்கிய மூத்த வழக்கறிஞர் திரு பா மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துரை வழங்கிய வழக்கறிஞர் கமருதீன் அவர்களுக்கும் எஸ் கே ஷா அவர்களுக்கும் நிறைவுரை வழங்கிய மாநில பொதுச் செயலாளர் வெல்ஃபேர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சாதிக் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வழங்கிய அரங்கை குணசேகரன் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய தோழர் சுந்தரவழி அவர்களுக்கும் மேலும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை தரமுறை எடுத்து கொடுத்து உதவிய கேமராமேன்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. வண்டிக்கு நேரம் 11 தான்.